தேவகுமாரன் வெளிப்பட்டார் என்கிற வேத வசனத்தின்படி ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் எங்கள் மத்தியில் உடைய பிரசன்னம் வெளியரங்கமாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, சத்துருவின் வல்லமைகள் அழிக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய விடுதலை எங்கள் மத்தியில் இறங்கி வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த காலை ஆராதனையிலே கர்த்தருடைய பிரசன்னம் எங்களை மூடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தர் எங்களோடு பேசுவீராக அப்பா. ஆரம்பம் முதல் முடிவு வரை நடத்துவீராக. வருகிற எல்லா பிள்ளைகள் வாகனத்திலும் இயேசுவின் ரத்தத்தை தெளித்து நாங்கள் பரிசுத்தப்படுத்துகிறோம் ஐயா. எல்லா உபகாரங்களும் மீதும் இயேசுவின் ரத்தத்தை தெளித்து நாங்கள் பரிசுத்தப்படுத்துகிறோம் ஐயா. ஆராதிக்கிற பிள்ளைகள் மேலே இயேசுவின் ரத்தத்தை தெளித்து நாங்கள் பரிசுத்தப்படுத்துகிறோம் ஐயா. கர்த்தர் ஆளுகை செய்வீராக. புதிய ஆத்துமாக்களை கொண்டு வந்து சேர்ப்பீராக. இந்த ஆராதனைகளுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நல்ல சத்தமாக சொல்லலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாய் உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், எங்கள் நாட்கள் முடியும் வரை, எங்கள் ஜீவன் பிரியும் வரை உம்மையே நாங்கள் ஆராதிப்போம். இந்த பாடலை பாடி ஆராதனை செய்யலாம். நல்ல சத்தமாய் நல்ல கரங்களை தட்டி ஆமா ஆண்டவரே, எங்கள் உயிர் உள்ள மட்டும் உம்மை நாங்கள் ஆராதனை செய்வோம். உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே, என் உம்மையே ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. நல்ல சொந்தமா கரங்களை திறந்து உம்மை நல்ல உங்க வாயில திறந்து பாடலாமே. உம்மை, எஸ் டாடி, உம்மையே என் நாட்கள் முடியும் வரை, நாட்கள் என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. தாயின் கருவில் ஒரு வாகுமோனே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. சொல்லலாமே. எஸ் டாடி. ஓரா பாஷு காலா துலா பௌஷே, ஓரா மாஷு காலா கரா பௌஷே, ஓரா மாஷியால் கரபரா. நாட்கள் என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. சொல்லுங்க பார்க்கலாம். Ramashikala tulaboshian talaba, umidula mashikala karaba, ribala shikala tulaboshian tala, uramala shika. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே.
என்னையும் உம்மோடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. ஆமாப்பா, இந்த வருஷம் முழுவதும் நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளி வரை. ஆமாப்பா, உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தலைக்கு மேல கைதடி சொல்லுவோம். என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ரெண்டு கை தலைக்கு மேல. என் நாட்கள், ஆமாப்பா, என் ஜீவன், Holy Spirit of God, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம். Yes, Daddy. சமூகத்திலே ஆராதிப்பே. என் நாட்கள், என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஹல்லேலூயா சொல்லலாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டு மைக்கு மியூட் பண்ணு, ரெண்டு மைக்கு மியூட் பண்ணு. ஆஃப்டர் தி சர்வீஸ் முடிஞ்ச உடனே கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா சொல்லலாமே. கர்த்தர் எத்தனை நல்லவராக இருந்திருக்கிறார். இந்த பிப்ரவரி மாசம் கடைசி நிமிடங்களை காண கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். இந்த பிப்ரவரி மாதத்துல கண்ணின் மணி போல பாதுகாத்திருக்கிறார். நல்ல சுகத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல பலத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை பத்திரமாய் நடத்தி வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த தேவன் நல்ல தேவன், அந்த தேவன் நல்ல தேவன், அந்த தேவன் நல்ல தேவன், அந்த தேவன் நல்ல தேவன். இனிமேலும் எங்களை தாங்குவார். சொல்லுங்க, இனிமேலும் எங்களை தாங்குவார், இனிமேலும் எங்களை தாங்குவார், இனிமேலும் எங்களை சுமப்பார், இனிமேலும் எங்களை தப்புவிப்பார், இனிமேலும் நடத்த வல்லவரா இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஏசப்பாக்கு மனதார நன்றி செலுத்தலாமே. நல்ல கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாம். இம்மட்டும் நடத்தின தெய்வக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இம்மட்டும் எங்களை சுமந்த தெய்வக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த மாசம் முழுவதும் எங்களை பலப்படுத்தின தெய்வக்காய் ஸ்தோத்திரம், எங்களை உடுத்துவித்த தெய்வக்காய் ஸ்தோத்திரம், எங்களை ஆதரித்த தெய்வக்காய் ஸ்தோத்திரம், எங்களை பலப்படுத்தின தெய்வக்காய் ஸ்தோத்திரம், தேவைகளை சந்தித்த தெய்வக்காய் ஸ்தோத்திரம். இனிமேலும் நடத்த போகிறபடியால் ஸ்தோத்திரம். சத்தமாய் சொல்லலாம், இனிமேலும் நடத்த போகிறபடியால் ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ சொல்லலாம் சத்தமாய். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்க என்ன உண்டாங்க? அவர் வருகிற இடங்கள்ல, அவர் அசைவாடுகிற இடங்கள்ல கர்த்தர் பரிபூர்ண விடுதலை கொடுப்பார், பரிபூர்ண சமாதானத்தை கொடுப்பார், பரிபூர்ண கிருபைகளை கொடுப்பார். இதிலும் பெரிதானவைகளை காண உதவி செய்வார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பிப்ரவரியை காட்டிலும் மார்ச் நல்லா இருக்கும், மார்ச்சை காட்டிலும் ஏப்ரல் நல்லா இருக்கும், ஏப்ரலை காட்டிலும் சொல்லுங்க மே நல்லா இருக்கும், மேயை காட்டிலும் ஜூன் நல்லா இருக்கும். ஏன்னா கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். ஆமென். ஜனவரி மாசம் ஒரு அற்புதத்தை பார்க்கிங்க அப்படின்னா கர்த்தர் பிப்ரவரி மாசத்துல அதை காட்டிலும் பெரிய அற்புதத்தை காண செய்வார். பிப்ரவரி மாசத்துல ஒரு அற்புதத்தை பார்க்கிங்கன்னா அதை காட்டிலும் இன்னொரு அற்புதத்தை கர்த்தர் மார்ச்ல செய்ய வல்லவரா இருக்கிறார். மார்ச்ல ஒரு அற்புதத்தை பார்ப்பீங்கன்னா கர்த்தர் மேல பெரிய அற்புதத்தை செய்ய வல்லவரா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா.
இன்னொரு பாடலை பாடலாம். ஆவியானவரே என்ற பாடலை பாடி நாம் ஆராதனை செய்யலாம். எஸ், ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டுமே, அன்பின் ஆவியே. எஸ், நல்ல சந்தோஷமா இல்ல கரங்களை தட்டி ஒரு பழைய பாடல் நல்லா பாடி ஆராதனை செய்யலாம். ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, அன்பின் ஆவியே, அபிஷேகம் இன்று தாருமே, அபிஷேகம் இன்று தாருமே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, அன்பின் ஆவியே, அன்பின் ஆவியே, அபிஷேகம் இன்று தாருமே, அபிஷேகம் இன்று தாருமே. பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டுமே, கண்மலை தடாக்கமாக்க வேண்டுமே. சொல்லலாம், பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டுமே, கண்மலை தடாக்கமாக்க வேண்டுமே. கற்பாறை நீருற்றாக்க வேண்டுமே, வரப்புகள் யாவும் தனிய வேண்டுமே. கற்பாறை நீருற்றாக்க வேண்டுமே, வரப்புகள் யாவும் தனிய வேண்டுமே. நூற்றலா, ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, அன்பின் ஆவியே, அபிஷேகம் இன்று தாருமே, அபிஷேகம் இன்று தாருமே. ஜனத்தின் மேல் அசைவாட வேண்டுமே, ஜனத்தின் பாவம் உணர்த்த வேண்டுமே. ஜனத்தின் மேல் அசைவாட வேண்டுமே, ஜனத்தின் பாவம் உணர்த்த வேண்டுமே. ஒழுங்கின்மை யாவும் மாற வேண்டுமே, வெறுமை நிறைவாக்க வேண்டுமே. ஒழுங்கின்மை யாவும் மாற வேண்டுமே, வெறுமை நிறைவாக்க வேண்டுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே, அன்பின் ஆவியே, அபிஷேகம் இன்று தாருமே, அபிஷேகம் இன்று தாருமே. உள்ளத்தில் ஆறுதல் வேண்டுமே. சொல்லுவோம், வாழ்விலே உள்ளத்தில் ஆறுதல் வேண்டுமே, வாழ்விலே மாறுதல் வேண்டுமே. ஊழியத்தில் எழுப்புதல் வேண்டுமே, பாலிடங்கள் அரண்மனையாக வேண்டுமே. ஊழியத்தில் எழுப்புதல் வேண்டுமே, பாலிடங்கள் அரண்மனையாக வேண்டுமே. ஆவியானவரே, எஸ் டாடி, அன்பின் ஆவியே, அன்பின் ஆவியே, அன்பின் ஆவியே, அபிஷேகம் இன்று தாருமே, அபிஷேகம் இன்று தாருமே. நாவிலே அக்கினி வேண்டுமே, உள்ளத்தில் ஜீவநதி ஓடவே. நாவிலே அக்கினி வேண்டுமே, உள்ளத்தில் ஜீவநதி ஓடவே. பெருங்காற்று மூலக்காம் வேண்டுமே, இருக்கும் இடம் அசைய வேண்டுமே. பெருங்காற்று மூலக்காம் வேண்டுமே, இருக்கும் இடம் அசைய வேண்டுமே. ஆவியானவரே, நல்ல கைத்தட்டி வாய்களை தரது சத்தமாக ஏசப்பாவை பார்த்து கேளுங்க. அன்பின் ஆவியே, அபிஷேகம் இன்று தாருமே, அபிஷேகம் இன்று தாருமே. வல்லமை வரங்கள் வேண்டுமே, சொல்லவும் வாக்குகள் வேண்டுமே. வல்லமை வரங்கள் வேண்டுமே, சொல்லவும் வாக்குகள் வேண்டுமே. கள்ள கபட மாற்று மாற வேண்டுமே, உள்ளத்தில் தேவ அன்பு ஊற்றுமே. கள்ள கபட முற்று மாற வேண்டுமே, உள்ளத்தில் தேவ அன்பு வேண்டுமே. ஆவியானவரே, நல்ல கைத்தட்டி எஸ் டாடி. அன்பின் ஆவியே, அன்பின் ஆவியே, அபிஷேகம் இன்று தாருமே, அபிஷேகம் இன்று தாருமே. ஆவியானவரே, ஆவியானவரே, எஸ் டாடி. ஓ ரபகலபா ஷிகலதரா,
அன்பினாவியே அபிஷேகம் இன்று தாருமே, அபிஷேகம் இன்று தாருமே. திரும்ப கைதடி. ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, அன்பினாவியே, எஸ் அபிஷேகம் இன்று தாருமே, அபிஷேகம் இன்று தாருமே. வல்லமை வரங்கள் வேண்டுமே, சொல்லவும் வாக்குகள் வேண்டுமே. வல்லமை வரங்கள் வேண்டுமே, சொல்லவும் வாக்குகள் வேண்டுமே. கள்ள கபட முற்று மாற வேண்டுமே, உள்ளத்தில் தேவ அன்பு ஒற்றுமே. கள்ள கபட முற்று மாற வேண்டுமே, உள்ளத்தில் தேவ அன்பு ஒற்றுமே. ஆவியானவரே, எஸ் பரிசுத்த ஆவியானவரே, அன்பினாவியே, அபிஷேகம் இன்று தாருமே, அபிஷேகம் இன்று தாருமே. திரும்ப சொல்லுவோம். ஆவியானவரே, எஸ் டாடி, பரிசுத்த ஓரபல கரபாஷி காலா துலபா, ஓரபாஷி காலா துலபா. எஸ் ஆமென், ஆமென், ஆமென். அபிஷேகம் இன்று தாருமே. ஆவியானவரே, ஆவியானவரே, எஸ் ஹோலி ஸ்பிரிட், அன்பினாவியே, அன்பினாவியே, அபிஷேகம் இன்று தாருமே, அபிஷேகம் இன்று தாருமே. பாத்திரம் நிரம்பி வலிய வேண்டுமே, கண்மலை தடாக்கமாக்க வேண்டுமே. பாத்திரம் நிரம்பி வலிய வேண்டுமே, கண்மலை தடாக்கமாக்க வேண்டுமே. கற்பரை நீருற்றாக வேண்டுமே, வரப்புகள் யாவும் தடிய வேண்டுமே. சொல்லுவோம். கற்பரை நீருற்றாக, வரப்புகள் யாவும் தனிய வேண்டுமே. கற்பாறை, கற்பாறை நீருற்றாக வேண்டுமே. வரப்புகள் யாவும் தனிய வேண்டுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, எஸ் அன்பினாவியே, அன்பினாவியே, அபிஷேகம் இன்று தாருமே, அபிஷேகம் இன்று தாருமே. தலைக்கு மேல கைதடி சொல்லுவோம். ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, அன்பினாவியே, அன்பினாவியே, அபிஷேகம் இன்று தாருமே, அபிஷேகம் இன்று தாருமே. இன்னும் ஒரு விஷயம் கூட. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, அன்பினாவியே, அபிஷேகம் இன்று தாருமே, அபிஷேகம் இன்று தாருமே. ஆவியானவரே, 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 பரிசுத்த, ஆமா ஆமாண்டவரே, அன்பினாவியே, அபிஷேகம் இன்று தாருமே, அபிஷேகம் இன்று தாருமே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, அன்பினாவியே, அன்பினாவியே, அபிஷேகம் இன்று தாருமே, அபிஷேகம் இன்று தாருமே. கரங்களை தட்டியது நல்ல ஆவியானவராகிய தேவனுக்கு, நல்ல ஆவியானவருக்கு நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து சொல்லுவோமே. ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு, அங்கே விடுதலை உண்டு, அங்கே விடுதலை உண்டு, அங்கே சுகம் உண்டு, அங்கே பலன் உண்டு, அங்கே ஆசீர்வாதம் உண்டு. எங்கள் ஆவியானவரே, எங்கள் ஆவியானவரே, எங்கள் ஆவியானவரே. எல்லாரும் வாயில திறந்து சொல்லலாம். எங்கள் ஆவியானவரே, எங்கள் ஆவியானவரே. இந்த காலை நேரத்தில் எங்க மத்தியில இறங்கி வந்திருக்கிற கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவரே, ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, எங்களை இந்த காலை நேரத்தில் ஆட்கொண்டு நடத்துவீராக. ஆட்கொள்ளும் ஐயா, எங்களை உங்க பிரசன்னத்தினால ஆட்கொள்வீராக. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே,
அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை, ஆட்கொண்டு எங்களை அன்பினால் என்று அலங்கரியும், அன்பினால் என்று அலங்க. ரெண்டு கையும் உயர்த்தி, ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே. சொல்லுவோம். ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரனே, துதிக்க தோன்றும் துணையாளரே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரனே, துதிக்க தோன்றும். சாத்தானின் சகல தந்திரங்களை, சாத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்தெறிய வாருமையா, தகர்த்தெறிய வாருமையா. ஆட்கொண்டு எங்களை கேளுங்க. எஸ், அன்பினால் என்று அலங்கரியும், அன்பினால் என்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெற செய்பவரே, சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெற செய்பவரே. சரீரங்களின் தீய செயல்களையே, சரீரங்களின் தீய செயல்களையே சாகடிக்க வாருமையா, சாகடிக்க வாருமையா. ரெண்டு கையை தட்டி சொல்லுவோம். ஆட்கொண்டு எங்களை, ஓ எஸ், அன்பினால் என்று அலங்கரியும், அன்பினால் என்று அலங்கரியும். திரும்ப சொல்லுவோம். ஆட்கொண்டு எங்களை, எஸ் டாடி, ஆட்கொண்டு. ஆமாப்பா. ஓ, அன்பினால் என்று, அன்பினால் என்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. பலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே, பலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே. சொல்லோனா பெருமூச்சோடு, சொல்லோனா பெருமூச்சோடு ஜெபித்திட வாருமையா, ஜெபித்திட வாருமையா. ஆட்கொண்டு எங்களை சொல்லுவோம். ஆமாப்பா. திரும்ப ஆட்கொண்டு எங்களை, ஆமாண்டவரே, அனலாக்கும் அன்பினால் என்று, அன்பினால் என்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. சொல்லுவோம். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்திடுமே. மனதை புதிதாக்கும் மன்னவனே, மறுரூபமாக்கும் ஐயா, மனதை புதிதாக்கும் மன்னவனே, மறுரூபமாக்கும் ஐயா. ராஜாவின் இரண்டாம் வருகைக்காக, ராஜாவின் இரண்டாம் வருகைக்காக என்னாலும் ஏங்க செய்யும்,
என்னாலும் ஏங்க செய்யும் ஆட்கொண்டு எங்களை ஆமாப்பா ஒரா கலபாசி கலா கரபௌசியான் தலமராசே ஆமென் அன்பினால் இன்று அலங்கரியும் ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே மனதை புதிதாக்கும் மன்னவனே மறுரூபமாக்கும் ஐயா அப்பாவை பார்த்து கேளுங்க மறுரூபமாக்கும் ஐயா மனதை புதிதாக்கும் மன்னவனே மறுரூபமாக்கும் ஐயா ராஜாவின் இரண்டாம் வருகைக்காக ராஜாவின் இரண்டாம் வருகைக்காக என்னாலும் ஏங்க செய்யும் என்னாலும் ஏங்க செய்யும் ஆட்கொண்டீங்களை எஸ் ஆட்கொண்டு எங்களை அன்பினால் இன்று அலங்கரியும் அன்பினால் இன்று அலங்கரியும் ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு தலைக்கு மழை கை தட்டி சொல்லுங்க ஆட்கொண்டு எங்களை ஆமா ஆண்டவரே அன்பினால் இன்று அலங்கரியும் அன்பினால் இன்று அலங்கரியும் ஆட்கொண்டு எங்களை ஆட்கொண்டு அவேன் அன்பினால் இன்று அலங்கரியும் அன்பினால் இன்று அலங்கரியும் திரும்ப சொல்லுவோம் ஆட்கொண்டு எங்களை ஆவேன் ஆட்கொண்டு எங்களை அன்பினால் இன்று அலங்கரியும் அன்பினால் இன்று அலங்கரியும் ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே நல்ல கரங்களை தட்டியது நல்ல ஆவியானவருக்கு உமக்கு நன்றி அப்பா உமக்கு நன்றி ஆவியானவரே உமக்கு நன்றி ஆவியானவரே உமக்கு நன்றி ஆவியானவரே அந்த ஆவியானவரை பார்த்து சொல்லலாமே அந்த ஆவியானவர் என் மேல தங்கி தாபரிப்பாராக அந்த ஆவியானவர் சபைக்கு மேல அமர்ந்திருப்பாராக அந்த ஆவியானவர் எங்களை வழிநடத்துவாராக அந்த ஆவியானுடைய மகிமைகளை மூடுவதாக அந்த ஆவியானுடைய பிரசன்னங்களை நிரப்புவதாக வனாந்திரம் செழிப்பாய் மாறுவதாக வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாய் மாறுவதாக நான் வனாந்திரத்துல வழியையும் அவாந்திர வழியில் ஆறுகளில் திறப்பேன் என்று சொன்னவரே உம்முடைய ஆறுகளை திறப்பீராக உம்முடைய ஆசீர்வாத மதகுகளை திறப்பீராக ஆவியே ஆவியே அமலை சொல்லுங்க பார்க்கலாம் ஆவியே பனி போல பெய்யோ ஆமா ஆண்டவரே மலையாக பொழியோ ஆவியே சொல்லுவோமே பனி போல எஸ் ஹோலி ஸ்பிரிட் Holy Spirit when my yes Holy Spirit
ஸ்தம்பமே. ஊற்று தாடி ஆண்டவரே, ஆனந்த ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுவோமே, ஆவியே இந்த சபைக்கு மேலேயே ஷபாலா கராபாசே ஓரா பாபா பாலாசி யுத்தங்கள் செய்பவரே, எங்களுக்காக யோர்தானை நம்பிக்கையோடு சொல்லுங்க பார்க்கலாம். யுத்தங்கள் செய்பவரே, ரபலா ஷிகாலா தலபதலபா ரிபாலா கபாலா ஷியான் தலபரா பெருமாளா பெருமாளாய் உள்ளம் கை மேகமே, எங்க வாழ்க்கையில வந்ததான உள்ளம் கை மேகமே, ஆவியேன்னு சொல்லுவோமே. ஆண்டவரே, இந்த காலை நேரத்துல சபைக்குள்ளே ஆண்டவரே செயல்படுங்கப்பா. ஆவியே எங்க வாழ்க்கையில செயல்படுங்கப்பா. எங்க குடும்பத்துல செய்வானுங்க. திரும்ப சொல்லுவோம், ஆமென். கர்த்தர் கட்டுகளை உடைக்க ஆரம்பிக்கிறத பார்க்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் குடும்பங்களுக்கு மேல காணப்படுகிற சத்துருவின் வல்லமைகளை செயலிழக்க பண்ணுகிறார். Yes, thank you Lord. Rimala sikhala dula baudala, rimala khandula ba, rakala manase. Amen. Amen. Varanda nilangalile, வாய்க்கால்கள் அமைப்பவரே, Daddy, varanda நன்றி அப்பா. வாய்க்கால்கள் சொல்லுவோமே, காணிதாரோ. Yes, Daddy. ஆமா ஆண்டவரே, காப்பாற்றி வளர்ப்பவரே, எங்க வாழ்விலே ஆவியே என்று சொல்லுவோமே. ஆவியே இயேசு சுவாமி, உங்க அசைவாடுதல் உங்க பிள்ளைகளுக்கு மேல யாரும் சும்மா இருக்க வேண்டாம். உங்க கரங்களை உயர்த்தி ஆராதனை செய்யலாமே. எல்லாரும் வாயும் திறக்கப்படட்டும். தேவ ஆவியானவர் விடுதலையாய் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆமென். ஓரபாலா கதலதரா ஆவியே, ஆமென். மலையாக்க பொழியோ, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அவர் மாற்ற வல்லவராயிருக்கிறார். ஓ எஸ், ஆமென். நன்றி அப்பா. ஆவியே மலையாக்க பொழியோ, திரும்ப சொல்லுவோமே. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால
எல்லா தடைகள் உடையற்றும். ஆவியே மலையாக்க பொழியோ. திரும்ப சொல்லுவோமே, உயிர்த்தெழுந்த வல்லமையை நான் பேசுகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களுக்கு மேல ஒரு உயிர்த்தெழுந்த பிரசுனத்தை பேசுகிறேன். ஆவியே ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஒரு உயிர்த்தெழுதல் சம்பவிப்பதாக. ஒரு அகலமா ஸ்ரீயாந்தலா. ஆவியே நன்றி அப்பா. உள்ளத்திலிருந்து சொல்லுவோமே, ஆவியே மலையாக்க பொழியோ. பனி போல பெய்யும் மலையாக்க பொழியோ. பனி போல பெய்யும். Thank you Lord. நன்றி அப்பா. நீங்க ஒரு விஷயம் சொல்லுங்க, பனி போல பெய்யும். நன்றி அப்பா. இப்படி திவ்ய பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படி அளவற்ற அசைவாடுதலுக்காக நன்றி அப்பா. நீர் எங்க மத்தியிலே எழும்பி இருக்கிற தெய்வக்காய் ஸ்தோத்திரம். எங்களை நிரப்பி இருக்கிற தெய்வக்காய் ஸ்தோத்திரம். எங்களை ஆட்கொண்டிருக்கிற தெய்வக்காய் ஸ்தோத்திரம். அற்புதங்களை திரளாக செய்வீராக, அதிசயங்களை திரளாக செய்வீராக. இந்த நாளிலே கர்த்தர் சபையோடு இடைபடுவீராக. அடியின் அப்ரோஜனமான பாத்திரம் மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஐயா. இந்த வருஷத்தில் 2 மாதங்கள் நாங்கள் கடந்து வருவதற்கு கிருபை கொடுத்தீரே ஸ்தோத்திரம். எங்களை பத்திரமாய் நடத்தி கொண்டு வந்தீரே ஸ்தோத்திரம். தேவைகளை சந்தித்தீரே ஸ்தோத்திரம். குடும்பத்தை கண்காணித்தீரே ஸ்தோத்திரம். எங்கள் பிள்ளைகளோடு இருந்தீரே ஸ்தோத்திரம். நல்ல உணவு கொடுத்தீரே ஸ்தோத்திரம். நல்ல உடை கொடுத்தீரே ஸ்தோத்திரம். நல்ல சுகத்தை கொடுத்தீரே ஸ்தோத்திரம். சபைக்கு இன்னைக்கு உயிரோடு வந்து நிற்பதற்கு ஆயுசு நாட்களை பெருக பண்ணினீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் எங்களோடு இடைபடுவீராக. எல்லார் கரங்களை தட்டி நல்ல இந்த பிப்ரவரி மாசத்துக்காக மனதார நன்றி செலுத்துகிறவங்க நல்ல கையை தட்டி நல்ல மனதார நன்றி செலுத்தலாமே. ஆண்டவரே, இந்த அற்புதமான இந்த பிப்ரவரி மாசத்துக்காக நன்றி அப்பா. இந்த அற்புதமான பிப்ரவரி மாசத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மீதமான எஞ்சிய 2 நாட்களையும் கர்த்தர் எங்களுக்கு பத்திரமாய் நடத்தி கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காணிக்கை நேரம். கர்த்தருக்கு உற்சாகமாய் நம்முடைய காணிக்கைகளை கர்த்தருக்கென்று நாம் கொடுக்கிற நேரம். ஆமென். கொண்டு வந்த காணிக்கைகளை கரங்களில் எடுத்து எல்லாரும் உள்ளத்திலிருந்து ஜெபிக்கலாமே. ஸ்தோத்திரித்து கர்த்தர் இந்த மாசம் முழுவதும் நம்மை நடத்தி இருக்கிறார். நல்ல கிருபைகளை கொடுத்திருக்கிறார். வாய்களை திறந்து ஸ்தோத்திரிக்கலாமே. நல்ல கைகளை காணிக்கை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த மாதம் முழுவதும் உழைப்பதற்கு பலன் கொடுத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல வாய் திறந்து சொல்லுங்க, இந்த மாதம் முழுவதும் உழைப்பதற்கு பலன் கொடுத்தீரே ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் வருமானங்களை ஆசீர்வதித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கடந்தது ஆண்டவரே. கர்த்தரை தேடுகிற எங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாமல் கர்த்தர்களை நடத்தின தெய்வக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்போ சொல்லுங்க, இந்த விதையை கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வரப்போகிற மாதங்களில் கர்த்தர் எங்களை சுகமாக, பலமாக, ஐஸ்வர்யமாக, நிறைவாக நடத்துவீராக. வருகிற மாதங்களிலே மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கத்தக்க அளவுக்கு கர்த்தர் எங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பீராக. நன்மையும் கிருபையையும் எங்கள் வாழ்விலே தொடர செய்வீராக. என் ஆலயத்திலே, என் சபையிலே, நீர்வளம் பொருந்திய தேவ சமூகத்திலே இந்த காணிக்கையை நாங்கள் விதைக்கிறோம் ஐயா. இந்த விதைகள் 100 மடங்கு பலனையும் ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் எனக்கும் என் குடும்பத்திற்கும் என் சபைக்கும் தருவதாக பொருளாதார வாழ்விலே
போராடுகிற பிசாசின் ஆவிகள், மனுஷிக வல்லமைகள், விக்கிரக ஆவிகள், ஏவல் வல்லமைகள், மாந்திரிக கிரியைகள், மனுஷனுடைய போட்டிகள், பொறாமைகள் இந்த மாதத்தோடு இந்த விதையின் மூலமாய் இயேசுவின் நாமத்தினால் சுட்டரிக்கப்படுவதாக, சுட்டரிக்கப்படுவதாக. லூக்கா 6:38 படி என் வாழ்விலே நிரம்பி வழிகிற விலையேறப்பெற்ற அனுபவங்களை வரப்போகிற மாதங்களில் கர்த்தர் எனக்கு கொடுக்கிறபடியால் நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் இந்த காணிக்கையை விதையாக விதைக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். காணிக்கை எடுக்க வரும்போது ஜெப விண்ணப்ப படிவம், வீட்டு சந்திப்பு படிவம், சாட்சி படிவங்கள் போன்ற எந்த ஃபார்ம்ஸ் இருந்தாலும் நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காணிக்கையை போட்டு நீங்கள் உட்கார்ந்து கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, தேவ ஆவியினால் எல்லாம் ஆகும். கிரியையினால் அல்ல, மனித செயல்களினால் அல்ல, கிரியையினால் அல்ல, மனித செயல்களினால் அல்ல, தேவ கிருபையினால் எல்லாம் ஆகும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, தேவ ஆவியினால் எல்லாம் ஆகும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, தேவ ஆவியினால் எல்லாம் ஆகும். ஆற்றல் அல்ல, சக்தி அல்லவே, பணம் அல்ல, புகழ் அல்லவே. ஆற்றல் அல்ல, சக்தி அல்லவே, பணம் அல்ல, புகழ் அல்லவே. பெருமையினால் அல்ல, உணர்வினாலும் அல்ல, தேவ ஆவியினால் எல்லாம் ஆகும். பெருமையினால் அல்ல, உணர்வினாலும் அல்ல, தேவ ஆவியினால் எல்லாம் ஆகும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, தேவ ஆவியினால் எல்லாம் ஆகும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, தேவ ஆவியினால் எல்லாம் ஆகும். கிரியையினால் அல்ல, மனித செயல்களினால் அல்ல, கிரியையினால் அல்ல, மனித செயல்களினால் அல்ல, தேவ கிருபையினால் எல்லாம் ஆகும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, தேவ ஆவியினால் எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் நம்ம மத்தியிலே இருக்கிறார்? கர்த்தருடைய பிரசன்னம் மத்தியிலே இருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய ஆவியான மத்தியிலே நிறைவாக இருக்கிறார். ஆமென். சபையின் அறிவிப்புகளை சொல்லுகிறேன், தெளிவாக கவனிங்கள். இன்று மதியம் சரியாக 2 மணி துவக்கி 4 மணி வரை நமது ஆலயத்தில் வைத்து சிறுவர்களுக்கான, அதாவது செகண்ட் ஸ்டாண்டர்ட் துவக்கி 8ஆம் வகுப்பு வரைக்கும் பயில்கிற பிள்ளைகளுக்கு சபையில் ஆலயத்தில் வைத்து சிறுவர்களுக்கான ஞாயிறு பள்ளி நடைபெறுகிறது. தயவு கூர்ந்து உங்கள் சிறு பிள்ளைகளை அனுப்பி வைங்கள். கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. நம்ம சபையில் வைத்து 2ஆம் ஆராதனையிலே 9:45 மணி துவக்கி சரியாக 10:45 மணி வரை நமது ஆலயத்தில் வைத்து ப்ரீ கிட்ஸ் சர்ச், அதாவது 2.5 வயது குழந்தைகள் துவக்கி 1ஆம் வகுப்பு வரைக்கும் பயில்கிற பிள்ளைகளுக்கு நமது ஆலயத்தில் வைத்து ப்ரீ கிட்ஸ் சண்டே ஸ்கூல் நடைபெறுகிறது. உங்கள் பிள்ளைகளை அதிலும் நீங்கள் அனுப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. வருகிற மார்ச் மாதம் வர்ற புதன்கிழமை அதிகாலை சரியாக 6 மணி துவக்கி 6:45 மணி வரை 45 நிமிடங்கள் நமது ஆலயத்தில் வைத்து மாத பிறப்பு ஜெபம் நடைபெறுகிறது. தவறாமல் நீங்கள் பங்கு பெறுங்கள். ஒரு மாதத்தை துவக்கும் பொழுது தேவ பிரசன்னத்திலே ஒரு மாதத்தை துவக்குவது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க போலயே? ஹல்லேலூயா.
அநேக பேர் வாழ்க்கையில் அந்த பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறத காட்டிலும் நீங்கள் கர்த்தரை தேட தேடதான் உங்கள் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் கர்த்தரை, சத்தமாக சொல்லு, நீங்கள் கர்த்தரை உற்சாகத்தினால் தூக்கத்தை வெறுத்து சுகத்தை வெறுத்து எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு தேவ சமூகத்துக்கு ஓடி வந்து கர்த்தரை தேடினால் நிச்சயம் வாழ்க்கை மாறும். அல்லேலூயா. அவரை உண்மையாய் தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. பகலில் பார்த்து சொல்லுங்க, ஞாயிற்றுக்கிழமை மட்டுமல்ல, உலகமே ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகுது. அல்லேலூயா சொல்லலாமே. கர்த்தருக்காக நாம் எவ்வளவு நேரத்தை செலவு பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாற ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு ஆசை, மற்ற எல்லார காட்டிலும் நல்லா இருக்கணும். அப்படின்னா மற்ற எல்லார காட்டிலும் நீ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், மற்ற எல்லார காட்டிலும் நல்லா இருக்கணும்னு ஆசையாக. ஏன்னா கீழே 10 பேரை வேலைக்கு போட்டுட்டு அங்கே என்ன நடந்துட்டு இருக்கு, அங்கே அரசவை நடந்துட்டு இருக்கு. நான் கர்த்தருடைய ஆலயத்தில் நான் இருப்பேன். அல்லேலூயா சொல்லலாமே. சபைக்கு பக்கத்தில் இருக்கிற பிள்ளைகள்லாம், சபைக்கு அருகாமையில் இருக்க குடும்பங்கள்லாம் ஆலயத்துக்கு ஓடி வாருங்க. அல்லேலூயா சொல்லலாமே. எந்த திருடனை யாரையும் பிடிச்சிட்டு போக மாட்டான். அதுவும் உங்களை பிடிச்சிட்டு போனால் அவன் திருட்டு தொழிலே அழிஞ்சாச்சு. நீ வீட்டிலேயே இருக்க, இரு, உன் வீட்டுக்குள்ளே வாருன்னு அங்கே வந்துடும். அதனால வீட்டில் இருந்தால் பேய்களும் நோய்களும் தான் பிடிக்குமா ஒழிய கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஓடி வர்றதுனால ஒரு நன்மையும் குறைவுபடாது. சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லலாமே. அல்லேலூயா. அதனால உங்கள் இருதயத்தை, உங்கள் சரீரத்தை, உங்கள் சிந்தனையை தேவ ஆலயத்தோடு இணைத்து வைங்கள். சபையில் நடைபெறும் ஜபங்களை பங்கு பெறுங்கள். குறிப்பாக அற்புத உபவாச ஜபம். அந்த நாட்களிலே நீங்கள் உபவாசத்தோடு சபைக்கு வந்து நீங்கள் ஜெபிங்க. வியாழக்கிழமை இந்த லென்த் டேஸ் நாட்களில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சிலுவையின் நிழலிலே என்கிற தலைப்பிலே, சிலுவையின் நிழலிலே என்கிற தலைப்பிலே சிலுவையை பற்றி நாம் தியானித்து வருகிறோம். கடந்த வாரம் சிலுவையினால் வெற்றி வாழ்வேன் என்கிற தலைப்பிலே நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்தோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். ஜனங்களுக்குள்ள பெரிய அசைவை கொண்டு வந்தார். ஆமேன் சொல்லலாமே. உண்மையிலேயே உங்களுக்கு ஏதாவது வேலை இருந்து வர முடியாத சூழ்நிலைனா கர்த்தர் அதை பார்ப்பார். ஆமேன். அந்த வேலையை கொடுத்தது யார்? கர்த்தர். உண்மையிலே வீட்டில் சும்மா இருந்தீங்கன்னா அதுவும் ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. சும்மா தானே இருக்க, வா இந்த வாரம் ஹாஸ்பிட்டல் போன்னு அனுப்பி வச்சிருவார். சும்மா தானே இருக்க, வியாழக்கிழமை அப்போ வெள்ளிக்கிழமை ஆஸ்பத்திரி போன்னு ஆண்டு அனுப்பி வச்சிருவார். 5000 ரூபா கட்டுன்னு அனுப்பி வச்சிருவார். அதனால நீங்கள் சும்மா இருக்கும் போதெல்லாம் சபையில் ஜெபம் நடக்கும்போது நீங்கள் ஓடி வந்தாதான் ஆசீர்வாதம். ஆமேன்னு சொல்லலாமே. நிறையா பேருக்கு ஒரு எண்ணம், பாஸ்டர் ஒரு மந்திரவாதி, சபை ஒரு மந்திரஸ்தலம், என்னைக்காவது ஒரு நாள் போய் காணிக்கையை பார்த்து ஜெபம் பண்ணிட்டு வந்தா எல்லாம் மாறிடும், அவன் வச்ச செய்வினை இவர் எடுத்துருவார். அப்படிலாம் கிடையாது. நீங்கள் கர்த்தரை தேட ஆரம்பிக்கும் பொழுதா வாழ்க்கையில் தேவன் அசைவாட ஆரம்பிப்பார். அல்லேலூயா. ஏதோ பாஸ்டரை கூப்பிட்டு வச்சு வீட்டில் 10 தடவை 10 ஹவுஸ் விசிட்டிங் ஜெபம் பண்ணுறதுனால அற்புதம் நடக்காது. நீங்கள் இயேசுவை தேட ஆரம்பிக்கணும். நீங்கள் கர்த்தரை வந்து ஆராதிக்க ஆரம்பிக்கணும். நீங்கள் கைத்தட்டி இயேசப்பாவை பாடணும். நீங்கள் உள்ளத்தின் ஆழத்திலேருந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்தணும். இதெல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது தான் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். அல்லேலூயா சொல்லலாமே. சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. கர்த்தர் அடிக்கடி ஒரு காரியத்தை சொல்வார். நீ ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு, நான் ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு, ஜனங்கள் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு ஒரே காரணம், எவ்வளவு ஹவர்ஸ் நம்ம ஆலயத்தில் வந்து தேவனை ஆராதிக்குமோ அவ்வளவு தூரம் லைஃப்பில் மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும். இது விசுவாசத்தோடு செய்யணும். இது நம்பிக்கையோடு செய்யணும். இதை ஏனாதானு பண்ணக்கூடாது. சும்மா சர்ச்சுக்கு போகிறோம் வந்தோம் அப்படிலாம் பண்ணக்கூடாது. நீங்கள் தேவனை ஆராதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உங்கள் லைஃப்பில் கிரெடிட் ஹார்ஸ், உங்கள் லைஃப்பில் நன்மை என்கிற அந்த நாட்களை கர்த்தர் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறார்? அவர் கூட்டிக் கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமே. அதனால் பயன்படுத்துங்க. காலத்தை பிரோஜனம் உள்ளவைகளாய் மாற்றுங்கள். கர்த்தருடைய நிறைவான நன்மைகளால் நிரப்புவாராக. குறிப்பாய் வேதம் சொல்லுகிறது, மாத பிறப்பிலும் கர்த்தர் நியமித்த நாட்களிலும் கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு என்ன பண்ணுங்க? வந்து நெல்லுங்கன்னு சொல்லி. ஒரு மாதம் பிறக்கும் பொழுது வேலைக்கு போகிறோம், அந்த வேலை ஸ்தலத்தில் 1000 பிரச்சனை இருக்கும், எங்கேயோலாம் போகிறோம். ஒரு மாதம் பிறக்கும் பொழுதே முதல் நாள் தேவ சமூகத்தில் நம்ம கால்கள் நிற்கும் பொழுது கர்த்தர் மகிமையான ஆசீர்வாதத்தால் நிரப்புவார். வருகிற மார்ச் மாதம் அநேகரை எதிர்பார்க்கிறேன். சர்ச்சில் இது ஒரு டிசிப்ளினாக மாறட்டும், இது ஒரு ஹேபிட்டாக மாறட்டும். கர்த்தர் உங்களை நன்மைகளால் நிரப்புவாராக. வருகிற ஞாயிற்றுக்கிழமை மாலை, அதாவது வருகிற மார்ச் மாதம் ஃபர்ஸ்ட் சண்டே ஈவினிங் ஆலயத்தில் வைத்து ஊழியர் கூடுகை உண்டு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லலாமே. இன்று மதியம் 2 மணி அளவில் நமது ஆலயத்தில் வைத்து, கூட்டாமலியில் வைத்து, கூட்டாமலி சபைக்கென்று கூடிய சென்டரில் வைத்து
சிறுவர் ஊழியம் மகிமையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. சுமார் 30க்கும் மேற்பட்ட கர்த்தரை அறியாத பிள்ளைகள் கடந்த 2 வாரங்களில் பங்கு பெற்று கொண்டிருக்கிறார்கள். ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. நீங்கள் யாராவது உங்கள் பர்த்டே, உங்களுடைய வெட்டிங் ஆனிவர்சரிஸ் வரும்னா நீங்கள் இப்படிப்பட்ட சண்டே கிளாஸ் சென்டர்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் ஒரு ஸ்நாக்ஸ் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். சர்ச்சில் இருக்க சண்டே கிளாஸில் ஒரு 35 பிள்ளைகள், காலை நடக்கிற சென்டரில் ஒரு 12 பிள்ளைகள், ஆக மொத்தத்தில் ஒரு 47 பிள்ளைகள், கூட்டாமலியில் ஒரு 30, இந்த வாரம் அது 40 மாறும். அல்லேலூயா. ரவுண்டாக ஒரு 80 பிள்ளைகளுக்கு கனெக்ட் பண்ணி நீங்கள் ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கலாம். நீங்கள் ஏதாவது நல்ல காரியம் நடக்கும்போது கண்ட விளங்காத மாமாக்கு, அத்தைக்கு, சொந்தக்காரனுக்கெல்லாம் நீங்கள் என்ன வாங்கி கொடுக்கீங்க, கேக்கு பிஸ்கட் வாங்கி கொடுத்து சாபத்தை வாங்குறீங்க. அவன் தலையில் சிலுவை போடும்போது எப்படி தெரியுமா போடுவான், நெட்டுக்கு போட்டு நெட்டுக்கு வெட்டிடுவான். அப்படின்னா என்ன அர்த்தம், நீ எவ்வளவுதான் மேலே போனாலும் அவனை என்ன பண்ணுவேன், அவனை வெட்டுவேன். நிறைய பேர் போடுகிற சிலுவையின் அடையாளம் அதான், நெட்டுக்கு போட்டு இப்படி. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதனால் எவன்ட்டையும் போய் தலையை கொடுத்து நெட்டுக்கு போட்டு வெட்டு வாங்காதீங்க. யாரும் மனசாரெல்லாம் ஆசீர்வதிக்க மாட்டாங்க. அதனால் கண்ட பர்த்டேலாம் செலிப்ரேட் பண்ணுறதை காட்டிலும் ரிமெம்பர் த சர்ச் ஊழியத்தை நினைங்க. நாம் தியாகமாக பல ஆயிரங்களை செலவு பண்ணி கிராமங்களிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் 2000 ரூபாய்க்கு கேக் வாங்குற இடத்துல சர்ச்சில் உள்ள சிறு பிள்ளைகளுக்கும் மற்ற ஊழியங்களுக்கும் நீங்கள் ஒரு 500 ரூபா செலவு பண்ணி தான் நீங்கள் ஆகணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இனிமேலாம் கொடுங்கலாம் கேட்க மாட்டேன், நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். ஆமேன். இது பெரிய விஷயம் கிடையாது. ஆமேன். அதனால் இது யோசிக்காதீங்க, இதெல்லாம் யோசிக்காதீங்க. உங்கள் வெட்டிங் டேஸ் வரும்போது இல்லை பர்த்டேஸ் வரும்போது இந்த ஊழியத்தில் விதைங்க. நீங்கள் இதை சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் அடுத்து இன்னொரு ஊழியத்தை நாங்கள் ஆரம்பிக்க முடியும். ஆமேன் சொல்லலாமே. அல்லேலூயா. நீங்கள் ஒன்றில் வந்து பேக் பண்ணும்போது தான் அடுத்து ஒரு இன்னொரு ஏரியா எங்களுக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். அங்கேயும் அநேக பிள்ளைகளை நாங்கள் பார்த்து வைத்திருக்கிறோம். அங்கேயும் ஊழியத்தை திறக்க போகிறோம். ஆனால் இதுக்கே வழியை காணும், அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறோம். அதனால நீங்கள் இதை செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கிருபையினால் நமது ஆலயத்திலே ஒரு புதிய கைப்பிரதி அச்சிடப்பட்டுள்ளது. அல்லேலூயா சொல்லலாமே. ஹல்லேலூயா. சொந்தமாக ஆண்டவருடைய வார்த்தைகளை போட்டு சுவிசேஷ ஊழியத்துக்கென்று கைப்பிரதிகளை அச்சிட்டுள்ளோம். கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற நாட்களிலே இன்னும் சில மொழிகளில் மொழிபெயர்த்து அநேகருக்கு இலவசமாக வழங்கலாம் என்று நினைத்து இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லலாமே. ட்ராக்ஸ் மினிஸ்ட்ரி நம்ம சர்ச்சுக்கு மட்டுமல்ல, நவடேஸ் பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியா மற்றும் நிறையா கிறிஸ்டியன் சொசைட்டிஸ் முன்னாடி என்ன பண்ணி கொண்டிருந்தாங்கன்னா, கைப்பிரதிகளை இலவசமாக அச்சிட்டு அநேகருக்கு கொடுத்து கொண்டிருந்தார்கள். நல்லா கவனிங்க. இந்த கைப்பிரதியுடைய வேல்யூ வந்து சிட்டிக்குள்ளே வாழ்கிற நமக்கு தெரியாது, சிட்டிக்குள்ளே வாழ்கிற நமக்கு தெரியாது. ஆனால் கிராமங்களிலும் தெருக்களிலும் போய் ஒரு நோட்டீஸ் கொடுத்தீங்கன்னா அவங்க நல்லா உட்காந்து என்ன பண்ணுவாங்க, டீ கடையில் உட்காந்து ஒரு 10 தாத்தா கொடுத்தீங்கன்னா நல்லா உட்காந்து சோடையும் மாலையுமா நல்லா என்ன பண்ணுவாங்க, நல்லா ஒரு வடையை ஒரு வித்து போன ஒரு வடையை சாப்பிட்டுட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு நல்லா வாசிப்பாங்க. அதனால சுவிசேஷம் அறிவிப்பது நம்முடைய கடமை. அல்லேலூயா சொல்லலாமே. அதனாலே இன்னும் சில மொழிகளில் மொழிபெயர்த்து இன்னும் ஒரு 6 months ப்ராஜெக்டாக இது நாங்கள் வைத்திருக்கிறோம். இன்னும் சில மொழிகள் அச்சிட்டு யாருக்கெல்லாம் இலவசமாய் கேட்குறாங்களோ, இதை வந்து சிங்கிள் கலரில் இருக்குது, மல்டி கலரில் ஒரு 20,000 30,000 40,000 1,00,000 கூட பிரிண்ட் போட்டு எந்தெந்த சபைகளுக்கு எந்தெந்த ஊழியங்களுக்கு இலவசமாய் தேவையோ அவளுக்கு இலவசமாய் கொடுக்க நினைக்கிறோம். இது தப்பா கரெக்டா? கொள்ளுங்க வாய் திறந்து. செய்யலாம்ல. நம்மளால் ஒன்றும் பெருசாக ஆண்டவருக்காக செய்ய முடியாட்டினாலும் நம்மளால் முடிஞ்சதை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லலாமே. இந்த கைப்பிரதியை ரொம்ப சிம்பிளாக இதை கம்பைல் பண்ணியிருக்கோம். நல்லா கவனிங்க. கவலைப்படாதே, புது வாழ்வு தருகிறார். ரொம்ப சிம்பிளாக போகும்போது எல்லாருக்கும் ஒரு ட்ராக்ஸ் கொடுங்க. எல்லாருக்கும் இந்த கைப்பிரதி மூலமாக இயேசுவின் நாமத்தில் உலகில் வாழும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். உலகில் வாழும் அனைவருக்கும் நம் வளமாக நிம்மதியாக வாழ வேண்டும் என்பது நமது ஆசையாகும். ஆனால் ஏதோ சில பிரச்சனைகள் அல்லது நாம் நினைத்த சில காரியங்கள் வாழ்க்கையில் நடைபெறாமல் போகும்போது வேதனையோடும் பாரத்தோடும் நாம் வாழ்கிறோம். இது ஓப்பனிங். ஃபைனலாக சிம்பிளாக சொல்லி முடிச்சிருக்கோம். உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வேதனைகள் வரும் பொழுது இந்த உலகத்தில் யாருமே உதவி செய்யாத இந்த உலகத்தில் உங்களுக்காக உதவி செய்யும்படி பூமியில் வந்து ஜீவனை கொடுத்தவர் இயேசு. அல்லேலூயா சொல்லலாமே. இதில் பாதாளமும் போடலை, நரகமும் போடலை, அது எதுவுமே கோட் பண்ணல. உனக்கு உதவி செய்ய யார் இருக்கிறா? இயேசு என்கிற ஒரு நபர் இருக்கிறார்.
அவரை விசுவாசிச்சா இன்னைக்கே அந்த ஆண்டவர் உனக்கு ஒரு சமாதானத்தை கொடுப்பாரு, ஒரு சந்தோஷத்தை கொடுப்பாரு. நீ வேண்டிக் கொள்ளும் காரியங்களை உனக்கு கொடுப்பார். அல்லேலூயா. நீ வேண்டிக் கொள்ளும் காரியங்களை உனக்கு கொடுப்பார். அவ்வளவுதான், முடிஞ்சது. கீழே வியாதியா, கடன் பிரச்சனையா, சமாதான குறைவா, தோல்வியா, பிசாசின் போராட்டமா, எதிர்கால பயமா, உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். ஆமென். இவ்வளவுதான் இந்த ட்ராக்ஸே மொத்தம். அவ்வளவுதான். இன்று இயேசு அற்புதங்களை செய்கிறார். எங்கள் மேல் கண்ட அருகாமையில் உள்ள ஜெப மையத்திற்கு அப்படின்னா கேர்சல் சென்டர்ஸ் உடைய அட்ரஸ், அதில் நீங்கள் நமக்கு நிறைய கேர்சல் சென்டர் இருக்குது. அந்த அட்ரஸை நம்ம சீல் பண்ணிக்கலாம். வேறு யாராவது யூஸ் பண்ணாலும் அவங்க கேர்சல் நடத்துவாங்கன்னா அவங்க கேர்சல் இதை அவங்க இதில் பிரிண்ட் பண்ணிக்கலாம். மாலை 6 மணி அளவில் ஜெப பிரார்த்தனை நடைபெறும். மெர்சா சபை ஆலய முகவரி மற்றும் ஆராதனை நேரங்கள். அவ்வளோதான். இவ்வளோ சிம்பிளாக இருக்குது. இப்பொழுது நாம் எல்லாரும் சேர்ந்து கரங்களை வைத்து ஜெபித்து பிரதிஷ்டை செய்ய போகிறோம். உங்கள் கரங்களை எல்லாரும் நீட்டுங்க பார்க்கலாம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அநேக தேசங்களுக்கு, அநேக நாடுகளுக்கு, ஆண்டவரே அநேக மொழி பேசுகிற மக்களுக்கப்பா இந்த கைப்பிரதி மிகுந்த ஆசீர்வாதமாய் அமைவதாக. தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது என்கிற வேத வார்த்தையின்படி ஆண்டவரே ராஜ்யத்துக்காக நாங்கள் செய்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் உம்முடைய நன்மையின் கரம் கூட இருப்பதாக. இந்த கைப்பிரதிகள் வாசிக்கும் போதே ஆண்டவரே உம்மால் உண்டாகிற சமாதானம், உம்மால் உண்டாகிற சந்தோஷம், உம்மால் உண்டாகிற மனநிறைவு அவர்கள் வாழ்க்கை நிரப்புவதாக. ஆண்டவரே இயேசுவின் ரத்தத்தை தெளித்து நாங்கள் பரிசுத்தப்படுத்துகிறோம். ஆவியானவரே நீர் கிரியை செய்வீராக, தேவைகள் எல்லாம் சந்திப்பீராக. இதன் மூலம் சபையில் அநேக ஆத்துமாக்கள் சேர்க்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆமென். சபைக்காக தொடர்ந்து ஜெபிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த ஜனவரி மாதம் 25ஆம் தேதி நமது சபைக்குள்ளே ஹை வோல்ட் பக்கத்தில் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கிறதுனால எதிர்பாராத விதமாக ஹை வோல்டேஜ் ஆஃப் கரண்ட் சர்ச்சுக்குள்ளே ஃபுல்லாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 lakhsக்கு 3 லட்சம் ரூபாய் மதிப்புமிக்க பொருட்கள் எல்லாமே எரிந்து விட்டது. 25ஆம் தேதி, அதாவது 26ஆம் தேதி நமது ஆலயத்தில் வைத்து என்ன நடந்துச்சு சொல்லுங்க? 7 மணி நேரம் ஜபம். அந்த ஜபம் வர்றதுக்கு முன்னாடியே அநேக போராட்டங்கள், அதில் ரொம்ப முக்கியமான ஒரு போராட்டம், இப்படி ஒரு காரியம் நடைபெற்றது. கேமரா எல்லாமே போயிடுச்சு, எல்லாமே எரிஞ்சு போச்சு. எதுவுமே சாதாரணமாக இல்லை, டோட்டலாக எல்லாமே அப்படி அப்படி அடி வாங்கி போயிடுச்சு. ஈவன் தோ அதுக்கு எல்லாருக்கும் சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் போட்டிருந்தோம், அதையும் தாண்டி பைபாஸ் ஆகி எல்லா பொருளும் சேதமடைந்தது. திரும்பியும் அது பல ஆயிரங்கள் செலவு பண்ணி வந்துச்சு. திரும்ப நாங்கள் எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணால் திரும்ப என்ன பண்ணிடுச்சு, போன 2 வாரத்துக்கு முன்னாடி அதுவும் என்ன பண்ணி போச்சு, எரிஞ்சு போச்சு. திரும்ப எரிஞ்சு போனதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், ஸ்பீக்கர்லாம் நம்ம மாற்றிருக்கோம். இதெல்லாம் நாங்கள் சர்ச்சில் சொல்லவே இல்லை, ஏன்னா சொல்லணும்னு தோணுச்சுன்னா தான் சொல்லுவோம். அல்லேலூயா. ஏதாவது மனசில் தோணா மட்டும் தான் சொல்லுவோம். ஸோ திரும்பியும் நேற்று கொஞ்சம் பாதி பொருள் வந்திருக்கு. இன்னும் அதனால தான் ஆராதனை கூட ஒழுங்காக நடத்த முடியலை. பயங்கரமாக தொண்டை பிடிக்குது, மூச்சு அடைக்குது. அந்த அந்த எங்களுக்கு அந்த முன்னாடி இருக்க ஸ்பீக்கர்ஸ்லாம் ஒர்க் ஆகலை. இங்கே இருக்க ஸ்பீக்கர்லாம் மேலேருந்து கழட்டி வந்திருக்கோம். அதான் பூம்னு அப்பப்போ ஒரு சைடில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் சவுண்ட்லாம் உள்ள வந்துட்டு போகுது. திரும்பியும் நேற்று ராத்திரி சில பொருட்கள் கொஞ்சம் பாதி பொருள் வேலை பார்த்து வந்திருக்கு. ஜோம் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இப்போ வரைக்கும் 66,000 அதுக்கு நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம். கடன் எல்லாமே திரும்ப பே பண்ணணும். இனிமேல் தான் எல்லாத்தையும் பே பண்ணணும். நேற்று கேமரா கூட, நேற்று காலையிலே கேமரா ரிப்பேர் பண்ண கொடுத்தவன் ஃபோன் பண்ணி, உங்களுக்கு அறிவே கிடையாதா, நீ உடனே வந்து வாங்க மாட்டியா, அது ஒரு ரூபா கூட வாங்காமல் கேமரா ரிப்பேர் பார்த்தாரு. உடனே 26,000 ஒருத்தங்களுக்கு ஃபோன் பண்ணி கடன் வாங்கி திரும்ப கேமராவை வச்சுருக்கோம். ஏன்னா ஆன்லைன் சர்வீஸில் அநேக பிள்ளைகள் ஆன்லைன் சர்வீஸ் பார்க்குறாங்க அப்படிங்கிறதே இந்த கேமரா லைவை நிப்பாட்டினதுக்கு அப்புறம் தான் தெரிய ஆரம்பிச்சது. அப்படி சொல்லி சபைக்காக நீங்கள் அதிகமாய் ஜெபிங்கள். அல்லேலூயா. யார்ட்டையும் நாங்கள் காணிக்க கேட்கல, சபைக்காக அதிகமாக ஜெபிங்கள். ஒவ்வொரு ஆராதனை நடைபெறுகிற ஆராதனைக்காக அதிகமாக என்ன பண்ணுங்க, நீங்கள் ஜெபிங்க. இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. இதெல்லாம் இன்னைக்கு போகும், நாளைக்கு இதை காட்டிலும் பெருசாக கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. இதனால உன மனசு கஷ்டப்படலை, ஆராதனை பாதிக்கப்படுது, புரியுதா? அந்த ஃப்ளோ ஆஃப் சர்வீஸ் ஆராதனை பாதிக்கப்படுது. ஒரு சின்ன ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்,
எல்லாமே நம்மகிட்ட விலை உயர்ந்து எல்லாமே இம்போர்ட்டட் ஆடியோ சிஸ்டம், எல்லாமே இம்போர்ட்டட். ஒரு சின்ன பொருள் மாற்றினாலும் பல ஆயிரங்கள் ஆகும். எல்லாமே ஆட்டோமேட்டிக் சென்சார் சாஃப்ட்வேர் போட்டு சிடி போட்டு எல்லாம் அப்டேட் பண்ணி ரெடி பண்ணுறது, மேனுவலாக அப்ளை பண்ணுறதுனால அது ஒன்றும் செட் ஆக மாட்டேங்கி. நீங்கள் எல்லோரும் ஜெபிக்கிறீங்க, வரப்போகிற வாரத்தில் மார்ச் மாதத்தில் கர்த்தர் எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுப்பார். பணத்தை காட்டிலும் ஜெபத்துக்கு கர்த்தர் பெரிய வல்லமையை வச்சிருக்கார். அதனால சபைக்காக ஜெபிங்கள், ஆராதனைக்காக ஜெபிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவ செய்திக்கு நேராக கடந்து சொல்லுவோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 12வது வசனம் 13வது வசனத்தை எல்லாரும் சத்தமாக வாசிக்கலாம். ஆதியாகமம் 26, 12, 13 சத்தமாக வாசிக்கலாம். ஈசாக் அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். கையை வைத்து ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் பேசுகிற தேவன் அப்பா, நீர் இடைப்படுகிற தேவன் ஆண்டவரே, புதுசா நீர் இடைப்படுகிற தேவன் ஆண்டவரே, எங்க மத்தியில அசைவாடுகிற தேவன் அப்பா. அடியின் அப்பிரோஜனமான பாத்திரம், கடமை மாத்திரம் செய்கிறேன், நீர் மகிமைப்படுவீராக. ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார்? சத்தம் அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் தொடர்ந்து ஒரு 3 வாரம் ஆசீர்வாதத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். எத்தனை பேருக்கு தெரியும்? ஆமென் சொல்லலாமே. சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தம் ஒரு அல்லேலூயா. எந்த சூழ்நிலையில பேசிட்டு இருக்கோம்? எல்லா பொருளாதாரம் ஆசீர்வாதமா இருக்கும்போது ஆசீர்வாதத்தை பத்தி பேசுறது எல்லாரும் பேசுவாங்க. ஆமென். எல்லாம் நஷ்டப்படும் போது தான் நம்ம ஆசீர்வாதத்தை பத்தி பேச ஆரம்பிக்கணும். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லாமே நஷ்டமா இருக்கும்போது தான் கொடுக்கறத பத்தி நம்ம பேச ஆரம்பிக்கணும். ஆமென் சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. அதுதான் விசுவாசத்தை செயல்படுத்துவது. ஆமென். அதுதானது விசுவாசத்தை செயல்படுத்துவது. எத்தனை பேர் நினைக்கிறீங்க கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் மட்டுமல்ல, நமது ஸ்தானங்களை உயர்த்துகிற கர்த்தர்? வலது கையை உயர்த்து அல்லேலூயா. திருமண விதைப்பை பத்தி நான் பேச விரும்பல. விதைத்ததினால் வருகிற ஆசீர்வாதம். ஈசாக்கு விதை விதைத்தான். கர்த்தர் ஆசீர்வதித்ததினாலே எந்த வருஷத்தில் பலனடைந்தான்? நம் விதைக்கிற விதைகளுக்கு எவ்வளவு மேக்சிமம் டைம் கர்த்தர் எடுத்துக்கொள்வார்? 12 மாதங்கள். எத்தனை மாதங்கள் அது? 12 மாதங்கள் கர்த்தர் மேக்சிமம் எடுத்துக்கொள்வார். அந்த வருஷத்துல எத்தனை மடங்கு பலனடைந்தான்? 100 மடங்கு பலனடைந்தான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அவன் ஐஸ்வர்யவானாகி, சத்தமா வாசிங்க, எப்படி அவன் வர வர விருத்தி அடைந்து மகா. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க கர்த்தர் நம்மை பெரியவர்களாய் மாற்ற வேண்டும்? வயதில் அல்ல, அல்லேலூயா சொல்லலாமே, முதிர்ச்சியில் அல்ல, இந்த சமுதாயத்தில் கர்த்தர் உங்களை பெரியவர்களாய் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லலாமே. சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. இது எப்போ நடக்கும்னா, இதுவும் கர்த்தருக்கென்று நாம் விதைக்கும் பொழுது நடக்கிற ஆசீர்வாதமான காரியங்கள். அல்லேலூயா சொல்லலாமே. கர்த்தர் நம்மை கனப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். ஆமென் சொல்லலாம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் நம்மை கனப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். நிறைய பேர் நினைப்பாங்க, ஐயோ நான் ஒரு தெள்ளு பூச்சி, நான் ஒரு புழு, நான் ஒரு மண்ணு. நிறைய பேர் ஜெபம் பண்ணும்போது பார்த்துருக்கிறேன், ஆண்டவரே நான் ஒரு யாரு? புழு, நான் ஒரு மண்ணு, நான் ஒரு குப்பை, நான் ஒரு நாய், நான் ஒரு பேய், எனக்குள்ள இருக்கிறது நோய். இப்படியே அநேக பேர் ஜெபம் பண்ணுவது. அவர் படைத்தது அவர் சாயலில் நம்மை படைத்து இருக்கிறார். கையை வைத்து அல்லேலூயா சொல்ல. அவர் சின்னவனை தான் 1000ஆய் மாற்றுவார். அதுக்கு தான் நம்ம பைபிளை தூக்கிட்டு இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. அதுக்கு தான் நம்ம இங்க வந்து நேரம் செலவழிச்சு உட்கார்ந்து இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ நமக்குள்ள ஒரு சிந்தனை வேணும். கர்த்தரை தேடும் பொழுது ஆவியில மட்டும் மாற்றம் அல்ல, உலகத்திலும் கர்த்தர் மாற்றங்களை கொடுக்க வல்லவரா இருக்கிறார். சுத்தி இருக்க ஜனங்க மத்தியில கர்த்தர் மாற்றங்களை கொடுக்க வல்லவரா இருக்கிறார். அதுல 3 விதத்துல மாற்றம் வருது. ஒன்னு, கர்த்தர் உங்களை ஐஸ்வர்யவானாக மாற்றுகிறார். இரண்டாவது, கர்த்தர் என்ன பண்ண வைக்கிறார்? வர வர விருத்தியட வைக்கிறார். அடுத்து கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? உங்களை பெரியவனாக
மாற்ற விரும்புகிறார். ஆங்கில வேதாகமத்திலே வேதம் சொல்லுகிறது, ஈசாக்கை அமலேக்கிய புத்திரர்கள் they treated Isaac with great respect. அதாவது நல்ல ஒரு பழமொழி உண்டு, மரியாதை கொடு, மரியாதையை வாங்கிக்கோ. give respect and take respect. மரியாதை கொடு, மரியாதையை பெற்றுக்கோ. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆசை, கர்த்தருடைய பார்வையில் நான் கனம் பெற்றவனாய் வாழ வேண்டும், இந்த உலகம் என்ன மதிக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நாங்கள் அவங்க வீட்டுக்கு போக மாட்டோம் பாஸ்டர், அவங்க வீட்டு பக்கம்லாம் போக மாட்டோம். ஏன் போக மாட்டீங்க? அவங்க எங்களை மதிக்க மாட்டாங்க. எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்குது? நாங்கள் அங்கெல்லாம் போக மாட்டோம் பாஸ்டர், அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, என்ன மதிக்க மாட்டாங்க. இல்லை பாஸ்டர், நாங்கள் எங்கள் சொந்தக்காரங்க கூட பேச மாட்டோம். ஏன் பேச மாட்டீங்க? அவங்க எங்களை மதிக்க மாட்டாங்க. இன்னைக்கு மதிப்பு என்பது எதை வைத்து தீர்மானிக்கப்படுகிறது தெரியுமா? நீங்க நல்லவங்க கெட்டவங்கன்னு சொல்லி இன்னைக்கு இந்த உலகம் உங்களை மதிக்கிறது கிடையாது. இன்னைக்கு மனுஷன்ட்ட இருக்கிற பணத்தை வச்சுதான் இந்த உலகம் மதிக்கணுமா வேண்டாமான்னு டிசைட் பண்ணுது. உண்மையா இல்லையா? உண்மைன்னு சொல்லுகிறவங்களா இல்லையா சொல்லுங்க. ஆனால் நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? நல்ல ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லித்தாரேன். இதே பணம் இழக்கப்படும் பொழுது இந்த உலகம் அதே நபரை என்ன பண்ணும்? மதிக்காம போயிடும். ஆனால் நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க தலைக்கு மேல இருக்கும் அப்படின்னா உங்களை தேடி கர்த்தர் கனத்தையும் மகிமையும் கொண்டு வருவார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமே, சத்தமும் அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க சொல்ற வார்த்தையை கர்த்தர் கனப்படுத்த வேண்டும். First God want to honor your words. இது பணத்தினால நடக்காது. ஒரு மனுஷனுக்கு மதிப்பு எதுல துவங்கும்னா, நீங்க பேசுகிற வார்த்தையிலிருந்து துவங்கும். எதுல இருந்து துவங்கும்? பேசுற வார்த்தையிலிருந்து துவங்கும். கர்த்தர் உங்கள் வார்த்தையை கனம் பண்ண வேண்டும். இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்துல நிறைய பேர் கனத்தை பெறாமல் வாழ்கிறீர்கள். கனமில்லாத வாழ்க்கை. பாஸ்டர், நான் எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரி, எவ்வளவு என் பிள்ளைக்கு கொடுத்தாலும் சரி, எல்லாரும் சொல்ற ஒரு கம்ப்ளைண்ட், என் மனைவி என்ன பண்ண மாட்டீங்க? சொல்லுங்க, என் மனைவி என்ன மதிக்க மாட்டீங்க. ஒய்ஃப் மார் சொல்றது, என் புருஷன் கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்காரு. நான் கேட்பேன், எதை வச்சு அவங்கள மதிக்க மாட்டேங்காங்கன்னு சொல்றீங்க? அவங்க சொல்லுவாங்க, நான் சொல்றத கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்க மாட்டார். அவங்க அம்மா என்ன சொல்றாங்களோ அதை தான் செய்வார். எதை வச்சு இந்த மதிப்பில்லைன்னு பேசுறாங்க? நான் சொல்றது எதுவுமே இவரு கேட்க மாட்டாரு. நான் உனக்கு சொல்லட்டுமா, இன்னைக்கு கர்த்தர் உங்க தலைக்கு மேல ஒரு கனத்தின் அபிஷேகத்தை கர்த்தர் வைக்க போறார். நீ சொல்றத அவன் கேட்டுதான் ஆகணும். நீ சொல்றத அவன் கேட்கலைனா எசக்கு பொசக்க ஏதாவது நடக்கும். திரும்ப தேடி உன் வாசல்ல நிற்பான். விசுவாசிக்கிறவங்க கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லலாமே. இந்த கனம், இந்த மகிமை எங்கிருந்து உருவாகுதுன்னா விதையிலிருந்து தான் உருவாகுது. இந்த சமுதாயத்தில் வேதம் சொல்லுகிறது, அவருடைய காருண்யம் நம்மை பெரியவர்களாக மாற்றும் என்று வேதம் சொல்லுகிறது. உன்னை பெரியவனா மாத்துறது கர்த்தருக்கென்று நீங்கள் விதைக்கிற விதைகளை வைத்துதான் உங்க லைஃப்ல இதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். கையை வைத்து அல்லேலூயா சொல்லலாமே. அப்போ இன்னைக்கு எப்படி நம்ம கர்த்தர் நம்மளை கனம் பண்ணுகிறார், எந்த விதத்துல கர்த்தர் நம்மளை கனப்படுத்தி உயர்த்துகிறார், நல்ல கவனிங்க. ஒரே ஒரு பாலிசி தான், கிவ் ரெஸ்பெக்ட். சத்தமா சொல்லுங்க, கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட். மரியாதை கொடு, மரியாதையை வாங்கிக்கோ. சில பேர் சொல்லுவாங்க, டேய் சும்மாரடா, மரியாதை என்ன பண்ணிரும் கெட்டு போயிரும் பார்த்துக்கோ. தமிழ்நாட்டில் ஆய்வு வினதை சொல்லுவான், டேய் மரியாதை கெட்டு போயிரும் பார்த்துக்கோ, உனக்கு இருக்கிற மரியாதையை இழந்துருவேன் அப்படின்னு சொல்லி. அவனே அவன் சொல்லுவான், டேய் எவனாவது எனக்கு மரியாதை கொடுத்தாதானடா நீ என் மரியாதை என்ன பண்ணுவேன், நீ கெட்டு போக வைப்பேன். நானே மரியாதை கெட்டுதானடா வாழ்றேன், என்கிட்ட மரியாதை கெட்டு போயிரும்னா. இன்னைக்கு கர்த்தர் உங்க வீடுகளில் அவருடைய கனத்தை கர்த்தர் அனுப்ப போகிறார். அல்லேலூயா சொல்லலாமே. எடுங்க பார்க்கலாம். முதல்ல கர்த்தரை நாம் கனம் பண்ணும் பொழுது கர்த்தர் நம்மை கனம் பண்ணுகிறார். நீதிமொழிகள் புஸ்தகம் 3வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம். ஏன் உலகத்தில் நமக்கு மதிப்பு கெட்டு போகுது? வாட்ஸ் த ரீசன் பிஹைண்ட் தட்? நீதிமொழிகள் 3, 9, 10 சத்தமா வாசிங்க. வாசிங்க. ஆமென். திரும்ப வாசிங்க. 1
பொருளாலும். சத்தமா திரும்ப இந்த வசனத்தை அழுத்தமா வாசிங்க. பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. நிறைய பேர் கேட்கலாம், கர்த்தரை நான் எப்படி பாஸ்டர் கனம் பண்ணுவது? ஹவு கேன் ஐ ஹானர் மை காட்? என் தேவனை நான் எப்படி கனப்படுத்துவது? பைபிள், முழு பைபிளும் நான் ஒரு 2 வாரம் ஃபுல்லாக சர்ச் பண்ணிட்டேன். கர்த்தரை கனம் பண்ணுறது எப்படி? 2 விதத்தில் கர்த்தரை கனம் பண்ண முடியும். அதில் முதல் காரியம், நமது பொருட்களினால் தேவனை கனம் பண்ண முடியும். தேர் இஸ் நோ எனி ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் இதில். இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே சாஸ்திரிகள், ஞான சாஸ்திரிகள், அந்த ஞானிகள் இயேசுவை போய் கனம் பண்ணினாங்க. எப்படி போய் கனம் பண்ணினாங்க? பொன்னையும் தூபவர்க்கத்தையும் எடுத்துட்டு, சொல்லுங்க, குளிரோட எந்திரிச்சு போய் இயேசு முன்னாடி அதை வைத்து யாரை கனம் பண்ணினாங்க? இயேசுவை கனம் பண்ணினார்கள். என கண்மான தேவ பிள்ளைகளே, கர்த்தரை கனப்படுத்துறதுனாலே சில பேர் சொல்லுவாங்க, அவரே எல்லா ஐக்கியத்தனம் பண்றாரு, ஆனா ஆசீர்வாதமா இருக்காரு. அதாவது சில விஷயத்துல அவன் கரெக்டா இருக்கான், அதனால அது அவனுக்கு கரெக்டா இருக்கு. ஆனா அவன் பரலோகம் போவானான்னு தெரியாது. நிறைய பேர் கேட்பாங்க, அவன் அயோக்கியனா இருக்கான், ஆனா அவன் நல்லா இருக்கான், ஓகோன்னு இருக்கான், பொருளாதார வாழ்க்கையில் ஓகோன்னு இருக்கான், அவன் எல்லாரும் மதிக்கிறாங்க. நான் கண்ணால என்னுடைய அனுபவபூர்வமாய் பார்த்த உண்மை, கோடீஸ்வரர்கள் ஊழியக்காரர்களை பார்க்க வரும்போது இருக்கிற பணிவுக்கும் ஆவிக்குரிய விசுவாசிகள் ஊழியக்காரரை பார்க்க வரும் பொழுது அவருடைய பணிவுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு. கோடீஸ்வரன் அவன் ஒரு விலை உயர்ந்த கார்ல வாரானா, என்னைய பார்க்கறதுக்கு வாரானா, அந்த மரத்துல காரை நிப்பாட்டிடுவான். நிப்பாட்டிட்டு டிரைவர், அவன் ஆளு, அவன் போட்டிருக்க வாட்ச் எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு, இல்ல அது கடவுள் பயம், கோயில் பயம், 2வது கடவுளுக்கு கொடுக்கிற மரியாதை. சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு பிரச்சனை தான். இந்த பிரச்சனையை நான் பாயிண்ட் அவுட் பண்ண விரும்புறேன். ஹானர் யுவர் காட். உங்க தேவனை நீங்க கனம் பண்ணணும். நீங்க அனுபவபூர்வமாய் நான் பார்த்திருக்கிறேன். வருவாங்க, அந்த வேட்டியை 10 தடவை சர்ச்சு வாசல வச்சு ஸ்ட்ரைட்டன் பண்ணுவான். ஸ்ட்ரைட்டன் பண்ணிட்டு, ஐயா இருக்கீங்களா, அந்த கும்பிடு அங்க அங்க வாசல குனிற கும்பிடு நம் காணிக்கையை வாங்கி ஜோமணி வெளியே அனுப்புற வரைக்கும் அந்த கும்பிடு மாறாது. வெளியே வர்ற வரைக்கும் அயோக்கியம்தான். ஆனா அவங்களுக்கு தெரியும், கடவுள் சமூகத்துக்கு போகும்போது நீ உலகத்துல நீ பெரிய அப்பாட்டக்காரா இருக்கலாம், இன்னைக்கு சபைக்குள்ள அந்த கனம் இல்லை. கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தருக்கென்று கொடுத்து கனம் பண்ணணும் அந்த மென்டாலிட்டி இல்லை. நிறைய பேர் நினைக்கிற காரியம் தான். ஆவிக்குரிய சபைனாலே மக்களுக்குள்ள ஒரு பெரிய மென்டாலிட்டி என்ன தெரியுமா? இந்த சபைக்கு போனா இவங்க என்ன பண்ண மாட்டாங்க, காணிக்க வாங்க மாட்டாங்க. இந்த சபைக்கு போனா சந்தா கட்ட சொல்ல மாட்டாங்க. இல்ல, அவன் கட்டாயப்படுத்தி கர்த்தரை கனம் பண்ண வைக்கான், அதனால அவன் சபை வளருது அப்படின்னு நேத்தண்ட ஆண்டவர் சொன்னார். அவன் கட்டாயப்படுத்தி கனம் பண்ண வைக்கான். ஏய், நீ கனம் பண்ண மாட்டியா, காதை பிடிச்சி இழுத்து, இல்ல நீ கனம் பண்ணி தான் ஆகணும். இதுதான் பைபிளை நீங்க எப்படி அப்ளை பண்றீங்களோ தெரியாது. யாரும் சொல்லி அப்ளை பண்றீங்களா, தலை அமுக்கி அப்ளை பண்ண வைக்காங்களா, இல்ல குனிஞ்சி அப்ளை பண்ண வைக்காங்களா, அதெல்லாம் கிடையாது. நீ செஞ்சா ஆசீர்வாதம். ஐயோ வை தலையில சொல்லலாமே. அப்போ உன் பொருளாலும் எல்லா விளைவின், சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. உங்க வீட்டில் நீங்க நிறைய, இது ஒரு விஷயம், நமக்குள்ள கர்த்தரை கனம் பண்ணணும் அப்படிங்கிற சிந்தனை நமக்கு இருக்கணும். கர்த்தரை எப்படி கனம் பண்ணலாம்? முதல்ல கர்த்தரை எப்படி கனம் பண்ண முடியும்னா, கர்த்தருக்கென்று உங்கள் காணிக்கைகளை, உங்கள் விதைகளை தேவனுக்கு விதைப்பதினால் நீங்க மனப்பூர்வமா சொல்றீங்க, கர்த்தரை நான் கனம் பண்றேன். நீங்க விதைக்கிற தசம பாகம், நீங்கள் விதைக்கிற ஸ்தோத்திர காணிக்கை, நீங்கள் கொடுக்கிற அனைத்து காணிக்கைகளும் அது காணிக்கை மட்டுமல்ல, அது காமிக்குது நான் கர்த்தரை கனம் பண்றேன். வலது கை வைத்து சொல்ல, யாரை கனம் பண்றேன், யாரை கனம் பண்றேன்? யுவர் ஆஃபரிங் ஷோஸ் தி ரெஸ்பெக்ட் ஃபார் காட். உங்கள் விதை கர்த்தரை கனப்படுத்துவதை காமிக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா, அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ
கர்த்தரை நம்ம கனம் பண்ணணும். எப்படி கனம் பண்ண முடியும்? கர்த்தருக்கு கொடுப்பதினால் நம்ம கனம் பண்ண முடியும். ரெண்டாவது, எந்த விதத்தில் கர்த்தருக்கு கொடுக்கறதுனால கனம். நல்லா கவனிங்க. உன் பொருளாலும், அந்த வசனம் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறது. வேதம் தெளிவா சொல்லுது, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது சத்தமா வாசிங்க, உன் களஞ்சியங்கள் எப்படி நிரமோ? பூரணமாய் நிரமோ. சிம்பிளா சொல்றேன், களஞ்சியம் என்றால் உலக வாழ்வு. சத்தமா சொல்லுங்க, களஞ்சியம் என்றால் ஆலைகளில் திராட்சரசம் என்றால் ஆவிக்குரிய வாழ்வு. திராட்சரசம் என்றால் என்ன அர்த்தம்? ஆவிக்குரிய வாழ்வு. ரெண்டையுமே கர்த்தர் வழிந்து ஓட பண்ணுவார். ரெண்டு கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. சத்தமா சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லி தரேன். அதனால உங்க வீட்டில் பழைய பொருள்லாம் கழிக்கிறீங்கன்னா அந்த ஊழியத்துக்கு கொடுத்துடலாமா, இந்த ஊழியத்துக்கு கொடுத்துடலாமா நினைக்காதீங்க. மண்ணெண்ணெய் ஊற்றி தீய வச்சு கூட எரிச்சிருங்க. அங்கே எங்கன்னு கொடுக்க நினைக்காதீங்க. கர்த்தருக்கு கொடுப்பது என்பது கர்த்தரை கனப்படுத்துவதற்கு அடையாளம். கையை வைத்து இல்லையா சொல்லுங்களேன். நீங்கள் ஒரு கல்யாண வீட்டுக்கு போறீங்க. அந்த கல்யாண வீட்டில் உங்கள் எல்லாரையும் உட்கார வச்சு குப்பை கூடையிலேருந்து நிறைய பேர் சாப்பிடாம மிச்சத்தை வச்சுட்டு போயிட்டாங்க. பிரதர், குப்பையில் நிறைய சாப்பாடு இருக்கு, அவ்வளோத்தையும் எடுத்துக்கொண்டு வைக்கட்டும்னா நீ ஒத்துக்கிடுவியா? ஒத்துக்கிடுவியா? ஒத்துக்கிட மாட்டீங்கல்ல. ஜவுளி கடைக்கு போறீங்க, நீங்க காசு கொடுத்து வாங்குறீங்க. அவன் கேட்பான், சார் ஒரு 50 ரூபா கம்மி பண்ணி தரேன். சேலையில் ஒரு சின்ன ஓட்டை இருக்கும், அந்த ஓட்டை சேலையை வாங்கிக்கிறீங்களா? 50 ரூபா கம்மி பண்ணி தரேன். ஓட்டை உள்ள சேலையை நீங்க வாங்குவீங்களா? இதைதான் காயினும் ஆபேலும் விஷயத்துல காயின் இதை செய்தான். அனனியா சப்பிரால் கர்த்தரை நம்ம கனப்படுத்துறோம் நினைச்சு போனானுங்க. அவங்க இன்டென்ஷன் ஒரு நல்ல இன்டென்ஷனாக தான் இருந்துச்சு. எப்படி தெரியுமா? அவங்க காணியாட்சியை விற்றெடுத்து ஏசப்பாவை கனம் பண்ண போறோம். என்ன தப்பு? வேற எவனாவது விசுவாசி வந்தானா? வரலையே. அனனியா சப்பிரால் தான் வராங்க. எல்லாரும் இவங்க வராங்க, அது கர்த்தருக்கு கொடுக்கணும். அவன் மனசு ரொம்ப நல்ல மனசு, கர்த்தருக்குன்னா கொடுக்கணும் தான் வந்தா. கொடுத்த விதம் கனப்படுத்துகிற விதமாய் இல்லாமல் கர்த்தரை கனவீனப்படுத்துகிற விதமாய் இருந்ததினாலே கர்த்தர் 2 பேரையும் வாய்ப்பு கூட கொடுக்கல. கர்த்தர் 2 பேரையும் கொண்டு போட்டார். ஏன்னா காணிக்கையில பவர் இருக்கு. கையை வைத்து அல்லேலூயா சொல்லலாமே. காணிக்கை என்பது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு காணிக்கை கொடுத்து ஒருத்தன் ஆசீர்வதிக்கப்படுறான், ஒருத்தன் காணிக்கை கொடுத்து செத்து போயிடுறான். அப்போ காணிக்கையை கர்த்தர் எவ்வளவு தூரம் அங்கீகரிக்கிறார்? நான் சொல்றது புரியுதா புரியலையா? காயின் ஆபேல் விஷயத்துல ஆபேல் போய் கர்த்தரை கனப்படுத்தும்படி காணிக்கைகளை வைக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், இவன் காணிக்கை நான் என்ன பண்ணனா ஏற்றுக்கொண்டேன். தேவாலயத்தில் புதிய ஏற்பாட்டு காலத்துல ஒரு ஸ்திரீ வந்து கர்த்தருடைய சமூகத்திலே தனக்கு வைத்திருந்த கடைசி 2 காசையும் தேவ சமூகத்தில் விதைக்க வந்த பொழுது, அப்ப இயேசு எவ்வளவு தெளிவா இருக்காரு. ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில ஜனங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து தெளிவா இருக்காரா இல்லையோ, யார் யார் எவ்வளவு விதைக்கிறாங்க அப்படிங்கிறதுல இயேசு ரொம்ப தெளிவா இருக்கார். அதனாலதான் சொல்லுகிறார், இந்த ஸ்திரீ கொண்டு வந்த இந்த கடைசி 2 வெள்ளிக்காசை இவள் ஜீவனுக்காக வைத்திருந்தால் அதை கொடுத்தா இவள் பேர் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லலாமே. நீங்க வந்து கர்த்தருக்கு கொடுப்பதை அவ்வளவு கனமா நினைக்கணும். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமே. நீங்க 5 ரூபா போட்டாலும் தேவனுக்கு இல்ல, நான் போடுற இந்த 5 ரூபாயிலையும் கர்த்தர் பெரிய வல்லமையை வச்சிருக்கார். நான் 500 ரூபா தேவனுக்கு கொடுத்தாலும் விசுவாசத்தோடு கொடுக்கணும். இந்த 500 ரூபாயில கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அப்போ கர்த்தரை கனப்படுத்துவது என்றால் சொல்லுங்க, கர்த்தருக்காய் கொடுப்பது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தரை கனப்படுத்துவது என்றால் கர்த்தருக்காக கொடுப்பது. அடுத்த வசனத்து நிறைய போக விரும்புகிறேன். 2 நாளாகமத்தின் புஸ்தகம், எஸ் எடுங்க பார்க்கலாம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 12வது வசனம். 2 நாளாகமம் 29:12. சாரி இது இந்த வசனம் 2 ராஜாக்கள் 4:8 எடுங்க ஃபர்ஸ்ட். 2 ராஜாக்கள் 4:8 ஃபர்ஸ்ட் எடுங்க. 2 ராஜாக்கள் 4:8 விரைவாடுங்க. பின்பு ஒரு நாள், எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. பின்பு ஒரு நாள் எலிசா எங்கஸ்டர் சூனேமுக்கு போகும் பொழுது, எல்லாம் வாசிக்கலாம், எல்லாரும் டிஸ்பிளே பார்த்து வாசிக்கலாமே. பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும் போது
அங்கே இருக்கிற என்னடா மாஸ்க் காமிக்காங்க இந்த இடத்துல? கணம் பொருந்திய ஸ்திரீயா மனுஷனா? ஸ்திரீ. கணம் பொருந்திய ஒரு ஸ்திரீ. அவனை இவளுக்கு ஏன் கணம் அப்படின்னா, ஏன் கர்த்தர் இவளை கணம் பொருந்திய ஸ்திரீயாய் வைத்திருக்கிறார் என்றால், இவளுக்குள்ள ஏற்கனவே ஒரு மென்டாலிட்டி இருக்குது. கர்த்தரையும் கர்த்தருடைய ஊழியக்காரர்களையும் கணம் பண்ணுகிற மென்டாலிட்டி இவளுக்குள்ள இருக்குது. அல்லேலூயா சொல்லலாமே. இந்த வசனத்தை வாசிங்க. கணம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை வருந்தி கேட்டுக்கொண்டால், அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம், ஒரு நாள் மட்டும் இல்லை பிரதர், ஐயோ வருஷத்துக்கு ஒரு முறை நாங்கள் கர்த்தரை கனம் பண்ணுறோம் அப்படிலாம் கிடையாது. அவன் அப்படியே பயணப்பட்டு வருகிற போதெல்லாம், சத்தமா வாசிங்க, போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர். எப்போ உங்க லைஃப்ல கனம் வரும்னா, தேவ மனுஷன் யாருன்னு கண்டுபிடிச்சி எல்லா பயலையும் வீட்டுக்குள்ள விடுறதுனால கனம் வராது, கனவீனம் தான் வரும். மை லைஃப் ஸ்டார்ட் டு சேஞ்ச். என் வாழ்க்கை மாற ஆரம்பித்தது எப்போ தெரியுமா? கனம் பொருந்திய மனிதர்களோடு, கனம் பொருந்திய ஊழியக்காரர்களோடு என் வாழ்க்கை இணைத்து கொண்ட பிறகு கர்த்தர் சபையை கனப்படுத்த ஆரம்பிச்சார். கனவீனமானவர்களையும் இந்த ஸ்திரீ ஐடென்டிஃபை பண்றா. இவன் வந்திருக்கிற மனுஷன், இவன் யார்? இவன், சத்தமா சொல்லுங்க, வாயை தரங்க, வந்திருக்கிற மனுஷன் இவன். நம்ம தான் வந்தோரை வாழ வைக்கும் தமிழ்நாடாச்சு. தெரு தெருவா சடுகுடுகாரன் வர்ற மாதிரி இப்போ வீடு வீடா ஊழியக்காரங்க அலைகிறாங்க. இன்னைக்கு உங்க லைஃப்ல சில கணத்துக்கு தடையா இருப்பது, கனப்படுத்த வேண்டியவர்களை கனப்படுத்தாமல், சரியான ஊழியக்காரர்களை, பரிசுத்தவான்களை ஐடென்டிஃபை பண்ணாம, உங்க லைஃப்ல நீங்க தேவையில்லாத காரியத்தை செய்யறதுனால கனம் வர வேண்டியதுக்கு பதிலாக அசிங்கமும் கனவீனமும் வந்து கொண்டிருக்கிறது. லாஸ்ட் நைட் பிரேயர்ல இந்த சத்தியத்தை எடுத்தோம். எத்தனை பேருக்கு நைட் பிரேயர் ஆசீர்வாதமா இருந்துச்சு? அந்த சத்தியம் நல்லா இருந்துச்சு இல்ல? ஏகப்பட்ட பேர் நேற்று ஃபோன் பண்ணி சொன்னாங்க, பாஸ்டர் இது வரைக்கும் கேள்விப்படல, 3 விதமான ஆவிகளை பற்றி நான் பேசினேன். அசிங்கப்படுத்தும் ஆவி, சொல்லுங்க அடுத்து. பாருங்க, மக்கள் சொல்லிட்டாங்கனாலே ரீச் ஆகிட்டுன்னு அர்த்தம். அசிங்கப்படுத்தும் ஆவி, கலங்க பண்ணும் ஆவி, என்ன ஆவி எனக்கே மறந்து போச்சு, என்ன ஆவி, என்ன பிரதர்ஸ் ஆவி, விபத்தின் ஆவி, சந்திர. பாருங்க எவ்வளவு ரீச் இருக்குன்னு பாருங்க மெசேஜ். இப்போ அந்த கேட்டகரி தான் இது. ஒரு யார கனம் பண்ணணுமோ அவங்க கனம் பண்ண. நல்லா கவனிங்க, முதல்ல தேவனை நீங்க காணிக்க கொடுத்து கனம் பண்ணலாம். ரெண்டாவது, அவருடைய ஊழியக்காரர்களை கனப்படுத்தினால் நீங்கள் தேவனை தான் கனப்படுத்துறீங்க. அல்லேலூயா சொல்லலாமே, சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. இது உங்களுக்கு தெரியணும் உங்க வாழ்க்கையில. இந்த ஸ்திரீயை கர்த்தர் ஏன் கனம் பொருந்தியவளாக வைத்திருந்தால் என்றால், இஸ்ரவேல் தேசத்துல பல ஆயிரக்கணக்கான தீர்க்கதரிசிகள் இருந்தும் கூட, பல ஆயிரக்கணக்கான தீர்க்க தரிசன புத்திரர்கள் இருந்தும் கூட, இவ செலக்டிவா வச்சுக்கிட்டா, என் வீட்டுக்குள்ள நான் எலிசாவை விடுவேன ஒளிய வேற யாரையும் நான் விட மாட்டேன். அல்லேலூயா சொல்லலாமே. நீங்க நினைக்கிறீங்க ஊழியக்காரன் வாழ்க்கையை வச்சு நமக்கு ஆசீர்வாதமா போன மனசுல யோசிக்காங்க போல, அதனால பயங்கரமா தடைகள் உருவாகுது. வாசிங்க சிஸ்டர், வாசிங்க. ஒரு நாள் அவன் அங்கே வந்து அங்க தங்கி வாசிங்க. தன் வேலைக்காரனாகிய கேயாசியை நோக்கி, இந்த சுனேமியால் அழைத்து கொண்டு வா என்றான். அவன் அழைத்து கொண்டு வந்தான். அவள் அவனுக்கு முன்பாக நின்றாள். அவன் கேயாசியை பார்த்து, இதோ இப்படிப்பட்ட சகல கரிசனையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே,
the man, wait a minute, the man whom you are honoring, they should be well concerned about your goodness. நீங்க எந்த ஊழியக்காரனை எந்த பரிசுத்தமான கனம் பண்றீங்களோ அவன் உங்க நன்மையை குறித்து கரிசனை உள்ளவனா இருக்கணும். சத்தமும் அல்லேலூயா சொல்லுங்க. கூலிக்கு மாரடிக்கிறவனா இருக்க கூடாது. எலிசாவை கூப்பிட்டு தங்க வைக்கா, எலிசா வீட்டுக்கு வந்து நல்ல சாப்பாடு கொடுத்தமா, நல்ல வீட்டை கொடுத்தமா, நல்ல இடத்த கொடுத்தமா, நான் போயிட்டு வரமா, போகலாமே. எலிசா போக மாட்டான். உண்மையான ஊழியக்காரன் அப்படி போக மாட்டான். கனத்தை வாங்கிட்டு மட்டும் போக மாட்டான், காணிக்கை வாங்கிட்டு மட்டும் போக மாட்டான். உங்கள் குடும்பத்தின் மீது கரிசனை உடையவனாக இருப்பான். உங்க எதிர்காலத்தின் மீது கரிசனை உடையவனாக இருப்பான். நீங்கள் தவறு செய்யும் போது உங்களை சுட்டி காமிக்கிற ஊழியக்காரனாய் இருப்பான். அதுதான் பரிசுத்தவான். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமே. என்ன நல்ல எலிசா. ஆண்டவர் இதை தியானிக்கும் போது என் உள்ளம் எப்படி தெரியுமா, நான் மெசேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் 1:15 உட்காந்து ஜோம் பண்ணிட்டு இருக்கேன். ஆவியானவர் சொல்றாரு, நீங்க வேணாலும் பாருங்க, மொபைலில் நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன், எழுதாம நோட் பண்ணியிருக்கேன். தூக்கத்தில் எழுந்துச்சு உட்காந்து ஆண்டவர் இந்த காமிக்காரு, எழுது எலிசா அந்த ஸ்திரீ சுனேமிய ஸ்திரீயை நீ வாசிக்க ஆரம்பி. இது ஒரு கணம். ஊழியக்காரனை கனப்படுத்த சபையில சொல்லிக் கொடு. நம்ம தான் பெரிய ஆட்களாச்ச, சர்ச்சுக்கு வந்து ஊழியக்காரங்களை விடுறது கிடையாது. பாஸ்டர் உங்க நம்பர் என்ன, நம்ம பாஸ்டருக்கு தெரியாம சைடில் ரூட்டு போட பார்க்கறது. அப்படிப்பட்ட கள்ளப்பயல்களை நான் ஏற்றவே மாட்டேன். அவங்க உங்களுக்கு உண்மையா இருக்காங்களோ, கடவுளுக்கு உண்மையா இருக்காங்களோ, எனக்கு உண்மையா இருப்பாங்க. ரொம்ப இப்போ தூத்துக்குடிக்குள்ள நுழைய முடியாது. நம்ம தான் அதெல்லாம் ஒரு தரங்கட்ட காரியம். இங்க பாருங்க, இந்த சுனேமியால் அந்த ஸ்திரீ என்ன பண்ணுகிறாங்க பாருங்க. அவன் கேட்கான். எனக்கு ஆச்சு, ஆண்டவர் சொன்னாரு, நீயும் எலிசா மாதிரி மாறணும்னா இன்னும் ஜனங்க மேல கரிசனை உள்ளவனாய் மாற வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை வரும்போது உங்களுக்கு மட்டும் வருவது ஆண்டவருடைய வார்த்தை அல்ல, பிரசங்கிக்கிற எனக்குள்ளேயும் இன்னும் மாற்றத்தை தர வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமே. நான் முற்றிலும் தேறின எலிசா என்று நான் பிரசங்கம் பண்ணவில்லை. அல்லேலூயா சொல்லலாமே. ஆமென். நான் எலிசா மாதிரி மாற விரும்புறேன். அப்போ என்ன கரிசனை. இந்த மனுஷன் ஏற்கனவே she is well off, கனம் பொருந்திய ஸ்திரீ. ஒரு ஊழியக்காரன் வந்தால் அந்த ஊழியக்காரனுக்கு கெஸ்ட் ஹவுஸ் கட்டி கொடுக்க. கையை வைத்து அல்லேலூயா சொல்லலாமே. சத்தமா அல்லேலூயா சொல்லலாமே. ரெண்டாவது, அவ புருஷன் ரொம்ப ஸ்பிரிச்சுவல் மேன், ரொம்ப ஆவிக்குரிய மனுஷன் மாதிரிலாம் இந்த இடத்துல தெரியல. அல்லேலூயா சொல்லலாமே. நம்ம தான் மோசமான ஆளாச்சு. இங்கே வந்து சர்ச்சில் ஜோமன்ட்டு வீட்டில் போய், எப்பா பாஸ்டர் சரியில்லைப்பா, சபை சரியில்லைப்பா, அவர் நம்மளே ஃபோக்கஸ் பண்ணி பேசுகிறார். அப்படிப்பட்ட சூனேமியலாக இல்லாமல் ஊழியத்தை குறித்தும் ஊழியக்காரனை குறித்தும் நல்ல காரியத்தை இவள் பேசினதுனால் இவளுக்கு பேங்க், இவ உடனே இவளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு உடனே இவன் என்ன பண்ணியிருப்பா, நம்ம விசுவாசியா இருந்தா கண்ணீரே வராட்டினாலும் இப்போ வரைக்கும் நல்லா தானமா இருந்த, வாயை திறந்து கேட்டது தப்பாமா, உனக்கு என்னமா வேணும், நீ நல்லா இருக்கியா, வராத கண்ணீரை வர வச்சு எல்லாம் இருந்தாலும் கூட, பாஸ்டர் எங்க வீட்டில் ஹீட்டர் ஒர்க் ஆகல பாஸ்டர். அன்றைய ஊழியக்காரர்கள் இன்றைய ஊழியக்காரர்கள் ஒப்பிட்டு பாருங்கள். அன்றைய விசுவாசி இன்றைய விசுவாசி. அவன் என்ன சொல்லுகிறா, நான் எப்படி இருக்கேனா, சத்தமா வாசிங்க, நான் எப்படி இருக்கேனா, சுகமாய் இருக்கிறேன். கரங்களை தட்டி இந்த நல்ல சிஸ்டருக்கு நல்ல கையை தட்டி நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. நான் இதுக்கு பயந்தே ஃபோன் எடுக்கவே மாட்டேன் பாதி நேரம். ஏன்னா ஆவியில் எனக்கு தெரியும் இந்த ஃபோன் கால் எதுக்கு வருதுன்னு நல்லாவே எனக்கு தெரியும். இருந்தா கொடுக்கலாம், தப்பே கிடையாது. இல்லாதவன் சத்தமா கையை வைத்து அல்லேலூயா சொல்லலாமே. அப்போ நான் சுகமாய் குடியிருக்கிறேன். அடுத்து 14 வாசிங்க. அவளுக்கு செய்ய வேண்டியது சிறுமையும் விடமாட்டீங்க பாருங்க ஊழியக்காரங்க. அதுதான் உங்க நன்மையை விரும்புகிற ஊழியக்காரனின் இருதயம். அல்லேலூயா சொல்லலாம். அதுதான் நீ நல்லா இருக்கன்னு சொன்னாலும் கூட இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போ. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. நல்ல கையை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க நல்லா ஆயிட்டேன்னு சொன்னாலும் கூட போதும் என்ற மனதுடன் கூடிய மிகுந்த தெய்வ பக்தி ஆதாயம் மீதமானதை சுருட்டி வலித்து வருகிற வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு கொண்டு வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படி பிரசங்கம் பண்ற ஊழியக்காரன் கிடையாது. நீ ஒரு வீடு வாங்கின உடனே அந்த வீட்டுக்குள்ள வரும்போதே, ஆண்டவரே இவங்களுக்கு இன்னொரு வீட்டையும் கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா,
அல்லேலூயா சொல்லுங்க. நீ ஹால் 10க்கு 10 போடுறேன், நான் வீட்டுக்குள்ளே வரும்போது என்ன 10க்கு 10 போடுறேன், 20க்கு 20 போடுங்க, கேர்சல் நடத்துங்க, பெரிய ஹாலாக கட்டுங்க. அல்லேலூயா சொல்லலாமே. உங்கள் நன்மையை வாஞ்சிக்கிற ஊழியக்காரனை கனம் பண்ணுங்கள், உங்கள் வாழ்க்கை இன்னும் கனமாக மாறும். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க பார்க்கலாம். என்னன்னு கேயாசியை கேட்க, யார்? எலிசாவுடைய பிஏயை கேட்க, இன்றைய ஊழியக்காரர்கள் பிஏ ஏன் கண்களுக்கு முன்பதாக நிறுத்தி நான் பார்க்கிறேன், அன்றைய பிஏயும் நிறுத்தி நான் பார்க்கிறேன். மாபெரும் வித்தியாசம். வாசிங்க. அவளுக்கு செய்ய வேண்டியது என்னவென்று கேட்டதுக்கு அவன் சொல்றான், அவளுக்கு சத்தமா வாசிங்க, அவளுக்கு என்ன இல்லை? பிள்ளை இல்லை. அவள் புருஷனு பெரிய ஆண்டவர் எலிசா, அவங்களுக்கு என்ன இல்லை? அவங்களுக்கு குழந்தை இல்லை எலிசா. அதே நேரத்தில் இனிமே அவங்க குழந்தை தற்பிக்கப்படுறதுக்கு சான்ஸும். அப்பனா இந்த பிஏ என்ன தெரியுமா சொல்றா? நீர் ஜோமனாதிரும் வேலையை பார்த்துட்டு போவோம். சில பழமொழி உண்டு, சாமி வரம் தந்தாலும். இங்க எலிசாவே அற்புதம் செய்ய நினைச்சாலும் இடையில ஒரு பிஏ ஒருத்தன் கிடக்கான். இவன் கொஞ்சம் வித்தியாசமான ஆள் தான் இந்த கேஆர்சி. டேய் போய் என்னன்னு தெரியல, அமைகிறதெல்லாம் அப்படிதான் அமையும் போல ஊழியக்காரங்களுக்கு. போய் மேகம் வருதாடா, போய் இந்த சமுத்திர மார்க்கமாக போய் பார்த்துட்டு வாடானா அவர் லெத்தாஜிக்கா. அந்த பேர்டன் ஆஃப் ஹார்ட் இல்லை கூட ஊழியம் செய்கிறவனுக்கு. கேஆர்சிக்குள்ள அந்த பேர்டன் கிடையாதுன்னு கண்டிப்பாக நான் சொல்வேன். அவனுடைய கேரக்டர்ஸ் அப்படி காமிக்கி. டேய் எலிசா ஊக்கமா ஜெபம் பண்றார். நான் சொல்லுகிறேன், நீங்க ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறீங்க, பாஸ்டர் நாளைக்கு காலை எனக்கு ஒரு 20,000 ரூபாய் எனக்கு 8 மணிக்குள்ள வேணும், ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். அப்போ உங்களுக்காக வைராக்கியமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். என் கூட உள்ள ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டரை கூப்பிட்டு, அதுதான் அசிஸ்டன்ட் பாஸ்டர் வைக்கிறது கிடையாது, ஆமென். அந்த அசிஸ்டன்ட் பாஸ்டரை கூப்பிட்டு, டேய் ஃபோன் பண்ணி அந்த சிஸ்டர் நேற்று பெரிய பண பிரச்சனைன்னு சொன்னாங்களே, 8 மணிக்கு கிடைக்கணும்னு சொன்னாங்களே, ஃபோன் அடிச்சு கேள்டானா? அவன் அடிப்பான். அடிச்சுட்டு ஃபுல் ரிங் போனாலும் பரவாயில்ல, அடிச்சுட்டு கட் பண்ணிடுவான். அவ்வளோதான். இல்லை அவங்க எடுக்கலை, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆனாலும் உங்களுடைய அற்புதத்துக்கு யார் தடையா நின்றாலும் நீங்கள் சரியான ஊழியக்காரனை கனம் பண்ணினால் உங்கள் மேல் கனம் வந்து சேரும். அல்லேலூயா சொல்லலாமே. இந்த கேஆர்சி சொல்ற குழந்தை இல்லை. அப்போ 15ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவன் கூப்பிடு என்றான். அவளை கூப்பிட்ட போது நல்லதா போச்சுன்னு சொல்லி பாஸ்டர் வீட்டுக்குள்ள ஓடி வந்துட்டா. Give respect. சத்தமா சொல்லுங்க, give respect. நடந்துச்சா இல்லையா? இன்னைக்காவது உங்க வீட்டுக்கு நான் கூப்பிடாம வந்திருக்கேனா? ஒருத்தவங்க சொல்லுங்க, கூப்பிடாம வந்திருக்கேனா பிரதர்? சர்ச்சுக்கு காணிக்க வேணும், இடம் வாங்க போறோம், நீங்க 50,000 வாசற்படியிலே நின்றால் 16ஆவது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவன் ஒரு பிராண உற்பத்தி காலத்திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய் என்றாள். அதற்கு அவள், ஏது தேவனுடைய மனுஷனாக ஆண்டவனே, அடியாளுக்கு பொய் சொல்லாதீங்க மாஸ்டர். அவ சொல்றா, என்ன சொல்றா? பொய் சொல்லாதீர்மையா? வாசிங்க. அந்த ஸ்திரீ கற்பம் தரித்து எலிசா தன்னோட சொன்னபடி ஓராமா ஷியான் தலபட கையை தட்டி சொல்லுங்க, கர்த்தர் கனம் பண்ணினார். அவளுக்கு மேல ஏற்கனவே ஒரு கனம் இருந்தது. அல்லேலூயா. ஆனா குழந்தை பாக்கியமே இல்ல, அது ஒரு கனவீனமாய் இருந்திருக்கலாம். இதை புரிந்த எலிசா ஏற்கனவே நல்லா இருக்கா. ஒரு ஊழியக்காரனுடைய மென்டாலிட்டி அப்படிதான் இருக்கணும். ஒரு சர்ச்சுக்கு போனீங்கன்னா இந்த பிரதர் சிஸ்டர் நல்லா இருக்கிறாங்க, நல்லா தான் இருக்காங்க, ஓஹோன்னு தான் இருக்காங்க, ஆனாலும் இன்னும் எந்த இடத்துல இவங்களுக்கு ஆசீர்வதிக்கப்படல? கையை வைத்து அல்லேலூயா சொல்லலாமே. இன்னும் எந்த இடத்துல? கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. 18ஆவது வசனம். அந்த பிள்ளை வளர்ந்தான். நிறைய விஷயம் நடக்குது. அந்த பிள்ளை வளருது. அதுக்கப்புறம் அந்த பிள்ளைக்கு ஒரு மண்டை தலைவலிக்குன்னு அந்த பையன் சொல்றான். அந்த பையன் அப்பாட்ட போகும்போது மரித்து போயிடுறான். உடனே இவள் என்ன பண்ணுகிறாள்? கழுதையை எடுத்துக்கொண்டு இந்த ஊழியக்காரனை பார்க்கும்படி புறப்பட்டு போகிறாள். இவர் வருகிறார், அந்த செத்து போன பையனை உயிரோடு எழுப்புகிறார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமே. நம்ம ஊழியக்காரங்களா இருந்தா கர்த்தர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துருங்க. என் பிள்ளையை நான் அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் மரண தருவாயில் வச்சிருக்கும் போது சில அயோக்கியன்கள் எனக்கு தெரியும்.
இந்த வார்த்தையை சொல்வதற்கு நான் பயப்படவே மாட்டேன். அதனால தான் சொல்லுகிறேன், பார்த்து இருங்க கொஞ்சம். நான் அந்த ஊழியத்துக்கு செய்கிறேன், அந்த மிஷினரிக்கு செய்கிறேன், இதை செய்கிறேன். நோ ஒன் டசன்ட் வில் பி த வெல் விஷர் ஃபார் யூ. யாரும் உங்களுக்கு வெல் விஷரால் இந்த காலத்தில் இருக்கிறதே கிடையாது. அதான் சொல்லுகிறேன்ல, போடுற சிலுவையே நீ எவ்வளோ தான் வளர்ந்து போனாலும் நான் கீழே இறக்குவேன். அதை தாண்டி நீ வளர்ந்தாலும் நான் உன்னை பாதியிலே வெட்டுவேன். இதுதான் இன்னைக்கு என்னுடைய சிலுவையினுடைய டெஃபினிஷன். யார்ட்டையா போய் ஆசீர்வாதம் வாங்க போகிறேன், அங்கே ஆசீர்வாதம் வாங்க போகிறேன். இப்போ நிறைய பழக்க வழக்கம் உண்டு. 1ஆம் தேதி ஆயிட்டா பெரியவங்கிட்ட போய் என்ன வாங்குங்க? சிலுவை வாங்குங்க. என்ன வாங்குங்க? சிலுவை. நீ எவ்வளவுதான் வளர்ந்தாலும் நான் கீழே இழுப்பேன். அதை தாண்டி நீ வளர்ந்தாலும் நான் உன்னை வெட்டுவேன். ஒரு இடத்துல இந்த கதையை கேளுங்க. நம்ம கதையோடு இந்த பிரசங்கத்தை நான் முடிக்கிறேன். ஒரு இடத்துல ஒருத்தன் பனைமரத்தில் போய் ஏறி உக்காந்துக்கிட்டானா. எங்கே போய் உக்காந்துக்கிட்டானா? ஏறிட்டு மேலேருந்து மிரட்டுறானா மக்களை. நான் கீழே வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறானா. சுற்றி இருக்க கிராமத்து மக்கள் எல்லாரும் வந்துட்டாங்க. எல்லாரும் வந்துட்டாங்க. உயர் அதிகாரிகள் வந்துட்டாங்க. எல்லாரும் வந்துட்டாங்க. என்ன வேணுமோ கேளுப்பா, கொடுக்குறோம். எல்லோரும் சொல்லிட்டாங்க, இல்லை நான் மேலேருந்து குதிச்சு தான் நான் சாக போகிறேன் அப்படின்னு சொன்னானா. உடனே கட்ட கடைசியாக அந்த அந்த ஊரில் ஒரு ஐயர் ஒருத்தர் இருந்தாராம். ஆமீன். அந்த ஊரில் யார் இருந்தாரா? ஒரு ஐயர் இருந்தாராம். சரி, எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தாச்சு, ஒரு ஐயரை கூப்பிட்டு ஜோம் பண்ணி பார்ப்போன்னு சொல்லி அந்த ஐயரை கூப்பிட்டு போனாங்களாம். அந்த ஐயரும் பனைமரத்தில் கீழே நின்று ஜோம் பண்ணிட்டு ஆசீர்வாதம் பண்ணாராம் அப்படின்னு சொன்னாராம். அவர் சொன்ன உடனே அவன் குடுகுடுன்னு இறங்கி வந்துட்டானாம். அவர் எதுவுமே பண்ணல, ஜோம் பண்ணிட்டு இப்படி செஞ்சாராம். இப்படி செஞ்ச உடனே அவன் வேகமாக இறங்கி வந்துட்டானாம். உடனே ஊர் மக்கள்லாம் கேட்டாங்களா, டேய் காலையிலேருந்து நைட் வரைக்கும் கீழே இறங்க மாட்டேன்னு சொன்னியேடா, என்னடா நீ இப்படி உடனே வந்துட்டேன்னு சொல்லி கேட்டாங்களாம். உடனே அவனை கீழே இறங்கின அவன் சொன்னானா, அதான் ஐயர் சொன்னார்ல, நீ கீழே இறங்கலைன்னா நான் பனைமரத்தை என்ன பண்ணிடுவேன். இன்றைய பிரசங்கம் நிறைவாக முடிகிறது. சத்தம் ஒரு அல்லேலூயா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எது எப்படியோ சிலுவை யூஸ் ஆகுதா இல்லையா, அதுதான் சொல்லுகிறேன். அதாவது ரோமனுக்கு ஆண்டுடைய நிறைய விஷயம் லைஃப்பில் அப்படி தான் நடக்கும். நிறைய விஷயம் நான் பார்த்துட்டேன். நம்ம ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி நல்லா இருக்கீங்களான்னு கேட்டிருப்போம். நம்ம டோனை ஆண்டவர் மாற்றிருப்பார். நல்லா இருக்கீங்களா, டவர் ப்ராப்ளம்ல வேற மாதிரி போயிருக்கும். அவன் நம்மளை தப்பாக புரிஞ்சுட்டு நம்மளை பேசாமே போயிருப்பான் 10 நாள். அந்த 10 நாளில் 10 நல்ல விஷயம் நடந்திருக்கும். நிறைய விஷயம் கடவுள் அப்படி தான் செய்வாருங்க. அதுதான் அந்த ஃப்ளோ அண்ட் லீடிங் ஆஃப் காட். அதான் கடவுளுடைய இது உண்மையிலே நடந்த காரியம். இது எது எப்படியோ சிலுவைக்கு கர்த்தர் வல்லமை வைத்திருக்கிறார். அதனால இந்த ஸ்திரீ பரிசுத்தவானை கனம் பண்ணினால் இவள் மரித்து போக கொடுத்த லைஃப்ல இப்படிலாம் பார்த்துருக்கேன். என் பிள்ளை ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது சில ஊழியக்காரங்கிட்ட பேசும்போது, எவ்வளவோ நன்மை உங்களுக்கு செஞ்சுருக்கேன் இந்த மாதிரி இருக்கான்னு சொல்லும்போது சொன்ன விஷயம், தேவ சித்தத்துக்கு ஓ அப்படியா ரைட், நீ ஃபோனை கட் பண்ணு, வச்சுக்கிறேன், ரிட்டன் பெற வந்துக்கிறேன், வெளியே வந்துக்கிறேன், நேரம் சரியில்லை, வெளியே வந்துக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்கள் பிள்ளைகள் ஹாஸ்பிட்டலில் மரண தருவாயில் ஆக்சிஜன் ரேட் கம்மியாகி ஐசியூவில் வைக்கும் பொழுது ஃபோன் பண்ணி சொன்னால் தேவசத்தை ஒப்பு விடுவீங்களா நீங்கள்? அப்போ 100% தெரியுது இவர்கள் நம்மளுடைய நன்மையை என்ன பண்ணலை, வாஞ்சிக்கலை. ஆனால் ஒரு சில பரிசுத்தவான்கள், அதில் தான் கண்டுபிடிச்சேன் இவங்கெல்லாம் உண்மையிலே பரிசுத்தவான்கள், இவர்கள் உண்மையிலே கனத்திற்கு உரியவர்கள், இவர்களோடு தான் என் வாழ்க்கை இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். இந்த இடத்துல தான் நம்ம விதைக்கணும். கர்த்தர் அற்புதமாய் விடுதலை கொடுத்து சுகத்தை கொடுத்து கர்த்தர் எழுப்பினார். சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. 4வது ஒரு கணத்தை சொல்லுகிறேன். ஜெப வாழ்வு கணத்தை கொண்டு வரும். 1 நாளாகமும் 4, 9, 10 வாசித்து அப்படியே எண்ணிச்சிடலாம். 1 நாளாகமும் 4, 9, 10 வாசிங்க. யாபேஸ் சகோதரனை எல்லாரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோட அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயர் வைத்தான். வாசிங்க. யாபேஸ் கனம் பெற்ற உடனே இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, சத்தமா வாசிங்க, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு விலக்கி காத்து கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை
2 கையை உயர்த்தி ஒரு 3 அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்மகிட்ட பிரச்சனை, கர்த்தர் நம்ம கனம் பண்ண உடனே, ஏன் சிஸ்டர் பிரதர் சர்ச்சுக்கு வரல? பாஸ்டர் கார் கழுவிட்டு இருந்தேன். ஏன்யா சபைக்கு வரும்போது சாப்பாடுக்கு வழி இல்லாம தானையா வந்த, பிரச்சனையோடு வந்தையே, என்ன பண்ணிட்டு இருக்க? காரை சண்டே கழுவிட்டு இருக்க. ஏன்னா இவங்க என்ன பண்ணிட்டாங்க? கர்த்தர் இவங்களை என்ன பண்ணிட்டாரு? கனப்படுத்திட்டார். ஏன் பிரதர் சர்ச்சுக்கு வரல? அது வீடு ஃபுல்லா ஒற்றடையா இருந்துச்சு. தெரியுது, வீட்டு வேலை நீங்க தான் பாக்கீங்க, நல்லாவே தெரியுது. வீடு ஃபுல்லா ஒற்றடையா இருந்துச்சு. நாங்க கணவன் மனைவியா வீடு ஒற்றடை அடித்து கொண்டிருந்தோம். துருக்கியில் நடந்தது போல, துருக்கியில் உள்ள ஹிஸ்டரிஸ் வாசிங்க, துருக்கியில் போய் ஹிஸ்டரிஸ் வாசிங்க. 3 நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவத்தை நான் வாசித்தேன். $17,000 மில்லியன் சொந்தமான ஒரு நபர், $17,000 மில்லியன் சொந்தமான ஒரு நபர், எத்தனையோ அவர் வீடு கட்டியிருக்கார். எப்படி கட்டியிருக்காருன்னா, எத்தனையோ டன்ஸ் ஆஃப் வெயிட் கொண்ட சுனாமி மோதினாலும் அவர் வீட்டை அழிக்க முடியாதான், அப்படிலாம் பார்த்து கட்டியிருக்கான். எதுக்கு? உயிரை காப்பாத்துறதுக்காக. அந்த தெருவில் இடிஞ்சு உழந்த வீடு அவன் வீடான். நான் 2 கையை வைத்து ஏசப்பா அல்லேலூயா சொன்னேன். இன்னைக்கு அவருடைய நெட் ஒர்த், அவருடைய எல்லா சொத்துக்களும் அழிந்து, பிள்ளைகளை இழந்து, இதான் வாழ்க்கையில் பெரிய கொடூரம். தானும் போய் சேர்ந்துட்டு என்ன பண்ணல, பரவாயில்ல, பிள்ளை இழந்து பேர பையன் அந்த அந்த பில்டிங், அவர் கெட்ட அந்த பில்டிங்குடைய அந்த ஸ்லாபு கீழே அதெல்லாம் பேசவே முடியாது, கடக்காம இல்லை. இவர் கையை உள்ள கொடுத்து பிடிச்சு நிற்கார். 17 வீடும் ஆஸ்தி பொருள் எல்லாமே ஒரு நாள் நம்மை விட்டு போய்விடும். கையை வைத்து அல்லேலூயா சொல்லலாமே. ஆனால் கர்த்தர் நமக்கு தருகிற கனமும் மகிமையும் ஒரு நாளும் நம்மை விட்டு போகாது. கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு கனம் பணத்தில் அல்ல, அவர் தருகிற மகிமையில் இருக்கிறது. கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு கனம் சொத்துக்களில் அல்ல, அவர் தருகிற மகிமையில் இருக்குது. எத்தனை பேர் அழுக்கி காத்து கொள்ளும்? அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு. உங்க வாழ்க்கையில கர்த்தர் தந்த உயர்வு கனம் கண்டினியூவா ஃப்ளோ ஆகணுமா? உங்க ஜெப ஜீவியம் இன்னும் அதிகரிக்கப்படணும். அதுதான் நீங்க விழுந்து போறதுக்கு காரணம். பாஸ்டர், நாங்க 3 வருஷம் நல்லா வந்தோமே, திடீர்னு சர்க்கிளில் சந்திக்கிறோமே. நேற்று நைட் எனக்கு ஒரு ஃபோன் கால், எங்க குடும்பத்துல பயங்கர பிரச்சனை பாஸ்டர். எனக்கு ஷாக் ஆகி போயிடுச்சு. என்னடா இவ்வளவு பிரச்சனைன்னு சொல்றாரு, இவ்வளவு நாள் நம்ம கூட தானே இருந்தாரு அப்படின்னு. இவ்வளவு பிரச்சனைகள் என்று சொல்லுகிறாரு, இத்தனை நாட்கள் நம்ம கூட தானே இருந்தார், ஏன் இதை சொல்லவில்லை? ஆண்டவர் சொன்னார், அவர்கள் வந்த நாட்களில் கர்த்தரை தேடின விதம் அதிகம், சற்று இப்பொழுது அவர்கள் ரிலாக்ஸ் பண்றாங்க. ஆண்டவர் சொன்னார், ஒண்ணுமே இல்லை, திரும்ப என்ன நல்லா தேட சொல்லு, திரும்ப ஆராதனை ஜீவியத்தை பலப்படுத்த சொல்லு, திரும்ப பரிசுத்த வாழ்க்கைக்குள்ள வர சொல்லு, திரும்ப அந்த வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி அதிகாலையே முழங்கால் போட்டு 5 to 6 ஜெபம் பண்ணிட்டு 6 மணிக்கு ஒரு கடுங்காப்பியை தூக்கிட்டு சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வாசல்ல உட்காந்துட்டு திரும்ப 9 மணிக்கு சர்ச்சுக்கு வந்து சர்ச்சில் ஆராதனை செஞ்சுட்டு திரும்ப இங்கேருந்து போற வழியில ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு தயிர் சாதம் சாப்பிட்டுட்டு திரும்ப படிச்சு அந்த ஒழுக்கம், அந்த நேர்மை, அந்த ஜெப வாழ்க்கை இன்னைக்கு. அதனாலதான் ஏற நீங்க திரும்ப இறங்கி கீழே வாரீங்க. உங்க ஜெப வாழ்க்கை கீழே விழும்போதுதான் நல்லா ஏறி வந்த உங்க பிள்ளைங்க, உங்களுக்கு மகிமையா ஏறி வந்த பிள்ளைங்க திருமண வாழ்க்கை வந்த போதே அவமானத்திற்குள் உங்களை கொண்டு நிறுத்துறாங்க. நல்லா ஓகோன்னு வந்த பிசினஸ் ஏன் திரும்ப கீழே இறங்குது, திரும்ப கடனுக்குள்ள போகுது. நீங்க கொஞ்சம் கர்த்தர் உங்களை கனப்படுத்தின உடனே ஜெபத்தெல்லாம் விட்டுருவீங்க. நீங்க விடாதீங்க. யாபேச ஞாபகம் வச்சுக்கோங்க, எவ்வளவு மேல போறீங்களோ அவ்வளவு ஜெபிங்க. கையை வைத்து அல்லேலூயா சொல்லலாமே. எவ்வளவு ஆசீர்வதிக்கப்படுறீங்களோ அவ்வளவு தூரம் ஜெபிங்க. கையை வைத்து அல்லேலூயா சொல்லலாமே. நான் ஒரு சமீபத்தில் ஒரு தொழிலதிபருடைய பேட்டியை நான் கேட்டேன். ஒரு பெரிய ஒரு மசாலா கம்பெனியுடைய தொழிலதிபர் பேட்டியை நான் கேட்குறேன். அவங்க இப்போ சென்னையில் ஒரு சர்ச்சில் ஒரு பெந்தேகோஸ்து சபையில் இந்த நாட்களிலே அவர்கள் பயணித்து கொண்டிருக்கிறார்கள். அநேக ஆத்துமாக்களை கர்த்தர் ரட்சித்து உண்மையாய் தேடுகிற பிள்ளைகளை நல்ல சபைகளுக்குள்ளே கர்த்தர் கொண்டு போயிட்டு இருக்கிறார். நான் ஒரு டைமென்ஷன் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் இந்த உலகத்தில். அப்போ ஒரு பேட்டி கொடுக்குறார்.
நீங்க என்ன பண்ணுவீங்க? வாட்ஸ் தி சீக்ரெட்? 6 நாளும் உழைப்போம், நாங்கள் 7ஆம் நாள் கர்த்தருக்காக கொடுப்போம். ஆமென். 6 நாள் உழைப்போம். மை கம்பெனி எம்ப்ளாயிஸ், ஐ வில் கிவ் த லீவ் ஃபார் தம். அவங்களுக்கு 7ஆவது நாள் லீவ். 7ஆவது நாள் கர்த்தருக்கு. ஓப்பனா சொல்லட்டுமா, அவர் அந்த சர்ச்சுக்கு மாசம் தசமபாகம் கொடுக்காரு. ரொம்ப கம்மி தான், 3 கோடி ரூபா. எவ்வளவு கொடுக்காரு? 3 கோடி. பர்சனலா சொல்றாரு, when he started to seed in this church, இந்த சபையில விதைக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், அது சின்ன சபைங்க, நம்ப மாட்டீங்க. ஆனா அந்த சர்ச்சுக்கு சண்டே காலையில 9 மணிக்கு போனீங்கன்னா உலகத்தில் உள்ள அத்தனை காரியம் பார்க்கலாம். அவ்வளவு காரியம் பார்க்கலாம். மிஞ்சி போனா ஒரு 500 பேர் இருப்பாங்க, அவ்வளவுதான். அந்த ஐயாவுக்கு ஒரு 75 வயசு இருக்கும். இங்க யாருன்னு கண்டே பிடிக்க முடியாது. மறைமுகமான இடம் தான். நான் தொழில் பண்ணேன், ஆனா அந்த தொழில்ல பயங்கர டெப்ட், கடன். தொழில் போது, தொழிலுக்கு ஈக்குவலண்டா கடன். காரணம் தப்பினால் கொஞ்சம் உட்காந்துச்சுன்னா இங்க இந்த இஎம்ஐ கட்ட முடியாது. கொஞ்சம் உட்காந்துச்சுன்னா ஒரு கண்ட்ரியில எக்ஸ்போர்ட் ஸ்டாப் பண்ணிட்டானா இங்க நாங்க அவ்வளவுதான், முடிஞ்சது. இப்படியே போயிட்டு இருந்துச்சு. சபைக்கு போனோம், ஆராதிக்க ஆரம்பிச்சோம். முந்தி குடும்பத்தில் உள்ளவங்க பேச்செல்லாம் கேட்டு எல்லாத்தையும் பிரிச்சு வழங்கிட்டு இருந்தேன். சும்மா ஒரு நாள் ரோட்டு வழியா போகும்போது சபைக்குள்ள போனேன். அவர் பேசினது, கர்த்தருக்கு கொடுங்கள், கர்த்தர் உங்களை கையை வைத்து தொழிலே சொல்லலாமே. விசுவாசம் நம்பிக்கையோடு விதைச்சம் பிரதர். இன்னைக்கு கர்த்தர் கடன் இல்லாத ஒரு தொழில் அதிபராக கர்த்தர் எங்களை என்ன பண்ணியிருக்கார், இன்னைக்கு மாற்றி இருக்கிறார். அதுவரை சபைக்கு போவாங்களாம், வருவாங்களாம், ஏதோ ஒரு நாள் லீவு, ஒரு நாள் இது. ஆனா அந்த வயசான எப்படி பேசுவார் எனக்கு தெரியும். இன்று ஒரு சண்டே கூட நாங்கள் விடமாட்டோம். எங்களுடைய அனைத்து சொத்துக்கள் நடக்கிற இடங்களிலும் மாசம் ஒரு முறை நாங்கள் ஒரு பிளாட் வாங்குறோம்னா அந்த பிளாட்ல மாசம் ஒரு முறை நாங்கள் ஃபேமிலியா போய் உபவாசம் இருந்து நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். அதான் அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃபை கான்ஸ்டன்டா மெயின்டைன் பண்றது. கையை வைத்து இல்லையா சொல்லலாமே. ஸ்பிரிச்சுவல் லைஃபை மெயின்டைன் பண்ணணும். கர்த்தர் உயர்த்தும் பொழுது கர்த்தர் உயர்த்திட்டார்னு ஆடக்கூடாது. அது மெயின்டைன் பண்ணணும், அது அழகா மெயின்டைன் பண்ணணும். கரங்களை வைத்து இல்லையா சொல்லலாமே. அவர் சொன்னார், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் இன்னும் கவனம் செலுத்த விரும்புகிறோம். கர்த்தர் இன்னும் எங்களை உயர்த்துவார். அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா. தீமோத்தேயுல அதான் சொல்லுது, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழுவது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி விரும்புகிறேன். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை கீழே விடவே விடாதீங்க. இன்னைக்கு கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறதுக்காக கர்த்தர் உங்களோட்டு போயிட்டாருன்னு நினைக்காதீங்க. உங்களால திரும்ப எந்திரிச்சு வர முடியும். திரும்ப ஒப்பு கொடுங்க, கர்த்தரை கனப்படுத்துங்க. 2 விதத்துல. 1, காணிக்கைகளினால் கர்த்தரை கனப்படுத்த வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமே. 2வது, ஊழியக்காரர்களுக்கு நீங்கள் கனப்படுத்தும் பொழுது நீங்கள் தேவனை தான் கனப்படுத்துகிறீர்கள். ஆமென். இனம் புரிந்து எந்த ஊழியக்காரன் பரிசுத்தவான், எந்த ஊழியக்காரர் தேவனோடு இருக்கிறார், யார் மேல இந்த அபிஷேகம் இருக்கிறது புரிந்து கனப்படுத்துங்கள். 3வது கர்த்தர் சொல்லுகிற காரியம், கர்த்தர் கனப்படுத்தி உயர்த்தினாலும் கூட யாபேஸ் மாறி தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு காத்து கொள்ளும் என்று நிக்கலாமே. எல்லாரும் 2 கரங்களை உயர்த்தி சொல்லலாமே. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே உங்க பிரச்சனத்தினால என்னை ஆசீர்வதிங்க. 2 கையை உயர்த்தி கேளுங்க பார்க்கலாம். உங்க பிரச்சனத்தினால என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நீர் ஈசாக்கை பெரியவனாக மாற்றினது போல எங்களையும் பெரியவர்களாக மாற்றுவீராக. 2 கையை உயர்த்தி கேளுங்க. நான் குப்பை புழு கூச்சி இதெல்லாம் தூக்கி வீசிட்டு எங்களை நீங்க கனப்படுத்துகிற நேரம் வந்திருக்கிறது. வாயை திறந்து சொல்லுங்க, எங்களை நீங்க கனப்படுத்துகிற நேரம் வந்திருக்கிறதப்பா. எங்க பணத்தை வைத்து எங்களுக்கு கனம் இல்ல ஆண்டவரே, எங்க குடும்ப பேக்ரவுண்ட வச்சு எங்களுக்கு கனம் இல்ல ஏசப்பா, எங்களுடைய பிசினஸ் வச்சு எங்களுக்கு கனம் இல்ல ஆண்டவரே. நீர் எங்களோடு இருப்பதனால நீங்க எங்களை கனப்படுத்துகிற தேவனா இருக்கிறீங்க அப்பா. விசுவாசிங்க, வாயை திறந்து சொல்லுங்க, உங்களை கனப்படுத்த எனக்கு வாய்ப்புகளை கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, காணிக்கைகளாலுமே கனப்படுத்த எங்க பொருளாதாரத்தை இன்னும் ஆசீர்வதிங்க.
ஏசப்பாட்ட கேளுங்க. இன்னும் எங்க பொருளாதாரத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தசம பாகங்களினால் உம்மை கனப்படுத்த இன்னும் எங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. எங்க வீட்டுக்குள்ள அப்பா தேவ சுத்தமானவங்க மட்டும்தான் வரணும் அப்பா. நாங்க தேவையில்லாத இடத்துல எங்க நேரத்தை எங்க கனத்தை நாங்க செலவு பண்ண கூடாது ஆண்டவரே. ரகாலாமா ஷிகாலா ஹந்தலாமா யாபேஸ் மாரி ஆண்டவரே, கர்த்தர் எங்களை எவ்வளவு கனப்படுத்தி உயர்த்தினாலும் எங்கள் ஜெப வாழ்க்கை குறையவே கூடாது ஏசப்பா. உம்மோடுள்ள உறவு குறையவே கூடாது ஏசப்பா. நல்ல கையை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 3 கிருபை எங்க மேல இறங்குவதாக, இந்த 3 கிருபை இறங்குவதாக. உரமாஷே உமரபா ஷகல தலமா சவன் ரபலா ஷிகல கரா ரிகலமா ஷந்தலமா தலபா ரகலமா ரிபலா ஷிகல ஹந்தனமாஷே. உமைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. சொல்லுங்க, உமைத்தான் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உமைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உமைத்தான் உமைத்தான் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உமைத்தான் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக வாய்களை திறந்து உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக ஆமென் உயர்த்தி வச்சிடுங்க. உமைத்தான் ஆமென் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உமைத்தான் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஐஸ்வர்ய கணமுமே ஐஸ்வர்ய கணமுமே உம்மால் தானே வருகிறதே. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்ய கணமுமே ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கணமுமே உம்மாலே தான் வருகிறதே. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மை. திரும்ப சொல்லுங்க, ஐஸ்வர்யம் மேன்மை உமைத்தான் உமைத்தான் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உமைத்தான் விசுவாசிகள் ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. உமைத்தான் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. திரும்ப சொல்லுங்க, உமைத்தான் ஆமென். ஓ உமைத்தான் ஆமென் ஆண்டவரே. எல்லாரும் 2 கையை உயர்த்துங்க பார்க்கலாம். எல்லா 2 கையை உயர்த்துங்க, தேவ சன்னிதானத்துல சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, எங்க வாழ்க்கையிலப்பா அந்த சுனேமியா அந்த சுனேமே ஊர்ல இருந்த அந்த ஸ்திரியை போல ஆண்டவரே, எனக்கு இந்தந்த இடத்துல எனக்கு பிரச்சனை இருக்குது. ஏதாவது ஒரு காரியத்தை தேவன்கிட்ட கேளுங்க, அந்த காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து இந்த நாளில் கனம் பண்ணுகிற நல்ல தேவனா இருக்கிறாரு. அந்த ஸ்திரீ கனம் பொருந்திய ஸ்திரீயா இருந்தாலும் கூட அந்த ஸ்திரீக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. இன்னைக்கு உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையா? நீங்க தேவனை கனப்படுத்துகிற சபையிலே நீங்கள் தேவனை கனப்படுத்துகிறபடியினால கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். கர்த்தருடைய ஊழியக்காரனாக உங்களை நான் பிளஸ் பண்றேன். அந்த எலிசா அந்த ஸ்திரீயை ஆசீர்வதிச்சது போல நான் உங்களை மனசார ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, இந்த சபையில் உள்ள விசுவாசிகள் அப்பா எந்தெந்த காரியத்தில் நான் ஒரு குறைவோடு இருக்கிறேன், எனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் வேணும், இயேசுவின் நாமத்தினால உங்களை ஆசீர்வதிக்கிறேன். எங்களுக்கு ஒரு சொந்த வீடு வேணும் கேட்கிற பிள்ளைகளுக்கு நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, ஒரு புத்திர சுவிகாரம் எனக்கு வேணும் என்கிற கேட்கிற பிள்ளைகளை இந்த காலை நேரத்தில் மனசார நான் ஆசீர்வதிச்சு நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு ஒரு நல்ல தொழில் வேணும் என்று கேட்கிற பிள்ளைகளை இந்த காலை நேரத்தில் எலிசா ஆசீர்வதிச்ச
மாதிரி நான் ஆசீர்வதிக்கிறேன். என் கணவனார் நானும் சந்தோஷமா வாழணும்னு கேட்கிற பிள்ளைகள் மேல கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால ஐஸ்வர்யமும் கனமும் உம்மால் மட்டும்தான் ஆண்டவரே வருகிறது. இயேசுப்பா, உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில கர்த்தர் ஐஸ்வர்யத்தை கொடுக்க ஆரம்பித்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். விருத்தியின் அனுபவத்தை கொடுக்க ஆரம்பித்திருக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இந்த சமுதாயத்தில் உம்மை ஆராதிக்கிற இந்த பிள்ளைகள் கனம் புரிந்தவர்களாய் வாழ்வார்களாக. புதிய வாரம், புதிய மாதம், புதிய நாட்கள் மிகுந்த சமாதானமாய் இருப்பதாக. தேவைகளை சந்திப்பீராக. போக்குவரத்து பிரயாண கிருபைகளை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் மிகுந்த மகிமையாய் இருப்பதாக. ஆமென். சொல்லலாமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த மறவாதே. ஆமென். ஆசீர்வாத ஜெபம் 2 கரங்களை வைத்துக் கொள்ளலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்ய ஐக்கியமும் கிருபையும் சமாதானம் சந்தோஷம் பராமரிப்பும் பாதுகாப்பும் நம்மோட சபையின் பிள்ளைகள் ஒவ்வொருவருடனும் விசேஷமாக இந்த ஆலயத்திற்கு வந்து ஆராதனை செய்த உங்கள் அனைவருடனும் கிறிஸ்துவின் வருகை நாள் மட்டும் தங்கி தாபரிப்பதாக. ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. ஹல்லேலூயா. God bless you. சமாதானமா போய் சமாதானமாய் திரும்பி வாங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. Amen.